காவல்துறையை கண்டிச்சும் வழக்க திரும்ப பெற வலியுறுத்தியும் ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருந்தோம். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு ஒரு வார காலத்திற்கு முன்பாகவே அனுமதி கேட்டு மனு கொடுத்திருந்தோம். ஆனால் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்க நிலையிலே நேற்று மாவட்ட செயலாளர் வீட்டிலே ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தக்கூடாது என்று சொல்லி அதற்கான குறிப்பாணையை கொடுத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். ஒரு வார காலத்திற்கு முன்பாகவே கொடுக்கப்பட்ட அனுமதி கேட்டு கொடுக்கப்பட்ட அந்த மனுவிற்கு அவர்கள் பதிலளிக்க வேண்டும் என்று சொன்னால் ஓரிரு நாட்களுக்கு பதிலளித்திருக்கலாம். ஏன் நேற்று அதற்கு அனுமதி மறுத்து குறிப்பாணையை கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் அப்படின்னாதான் நாம நீதிமன்றத்தை நாடமாட்டோம். அனுமதி மறுத்து நாம கொடுத்த 2 நாள்லயே 3 நாள்லயே அதை பரிசீலனை பண்ணி கொடுத்திருந்தாங்கன்னா நாம என்ன பண்ணிருப்போம்னா உயர் நீதிமன்றத்தை அணுகியிருப்போம். இங்கே ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு எங்களுக்கு அனுமதி கொடுங்கன்னு சொல்லி நீதிமன்றத்தை நாம நாடி இருப்போம். அதற்கான அவகாசம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு திட்டமிட்டு ஒரு வார காலமா கிடப்புல போட்டு நேற்று கொண்டு கொடுக்கறாங்க. அனுமதி மறுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி. சரி, அனுமதி மறுத்துட்டாங்க, அதனால நாம பின்வாங்க போறதில்ல. நீங்க அனுமதியை மறுத்தாலும் அந்த தடையை மீறி நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துவோம் என்று சொல்லி இந்த களத்திற்கு இன்னைக்கு வடகாடு களத்திற்கு நாம் நிற்கிறோம். இப்பவும் கூட நாம இதே இடத்துல இதே ரோட்ல நாம ஆர்ப்பாட்டத்தை நடத்தி இருப்போம். ஆனால் காவல்துறை தரப்பிலிருந்து சில உத்தரவாதங்கள் நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. நம்ம மாவட்ட செயலாளர்கிட்ட வழக்கறிஞர் பிரிவு வழக்கறிஞர்கிட்ட அவங்க பேசி இருக்கிறார்கள். இந்த 45 பேர் வழக்குல இருக்காங்க. இந்த 45 பேர்ல இதுவரை இன்னைக்கு 21 பேருக்கு பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்காங்க, அதாவது வெயில்ல வந்திருக்காங்க. மீதம் இருக்கிறவர்களை பெயர் குறிப்பிடப்பட்டு முதல் தகவல் அறிக்கையில யாருடைய பெயர் இருக்கோ பெயர் குறிப்பிடப்பட்டவங்க மீதம் இருக்கிறவங்களை நாங்க மேற்கொண்டு கைது நடவடிக்கைக்கு போக மாட்டோம். அதன் பிறகு இங்கே யாராவது சமூக ரீதியாக செயல்பட்டால் சமூக ரீதியாக வேண்டும் என்றே சட்ட பாதுகாப்பு எங்களுக்கு இருக்கிறது, அந்த சட்ட பாதுகாப்பை வைத்து நாங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்வோம் என்ற ரீதியில இங்கே யாராவது செயல்பட்டால் அவர்கள் மீது உடனடியாக புகாரை பெற்றுக்கொண்டு உடனடியாக நியாயமாக வழக்கு பதிவு பண்ணுவோம் அப்படின்னு உறுதி பண்ணியிருக்காங்க. இந்த உத்தரவாதத்தெல்லாம் நாம கேட்டறிந்தது பிறகுதான் இந்த ஆர்ப்பாட்டத்தை மாற்றி கைவிடல, ஆர்ப்பாட்டத்தை மாற்றி இப்படி காவல்துறை சொல்லிருக்கு அப்படின்னு ஒரு விளக்க கூட்டமா இங்க மாத்திருக்கோம். இன்னமும் கூட பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. நீங்க எங்கள்கிட்ட சொன்ன விஷயத்த நேரடியா மக்கள்கிட்ட சொல்லுங்கன்னு நாங்க சொல்லியிருக்கோம். அங்கதான் பேசிட்டு இருக்காங்க. மீடியாக்கள்லாம் இருக்கிறதுனால அவங்களால நேரடியா எங்களால சொல்ல முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. தலைவர் பேசியிருக்காங்க. அதுக்காக நாம அமர்ந்திருக்கோம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அவங்க வரலன்னா நம்ம ஆர்ப்பாட்டத்தை நடத்திடுவோம். ஒருவேளை இங்க உங்கள்கிட்ட பேசல, என்ன நடந்துச்சு, என்ன உங்களோட கோரிக்கைகளை அவங்க கேட்கல அப்படின்னு சொன்னா நேரடியா போய் நம்ம ஆர்ப்பாட்டம் நடத்திடுவோம். ஒன்னும் வெகு தொலைவுலாம் இல்ல, கடை வீதிக்கே போய் ஆர்ப்பாட்டத்தை நடத்திடுவோம். எப்படி இருந்தாலும் வழக்கு தான் போட்டுக்கிட்டோம். தமிழர் தேசம் கட்சி பார்க்காத வழக்கு கிடையாது, நடத்தாத ஆர்ப்பாட்டம் போராட்டம் கிடையாது. அதனால முடிஞ்ச அளவு நாம அரசாங்கத்துக்கு ஒத்துழைப்பு கொடுப்போம்னு சொல்லிதான் இன்னைக்கு இங்க உட்கார்ந்துருக்கோம். இது இங்க நடக்கக்கூடிய பிரச்சனை வடகாடு பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் நீங்க எல்லாருமே ஒண்ணு நினைக்கிறீங்க, இது ஒரு சாதாரண பிரச்சனை, இது சாதாரணமாக நடந்தது, இங்க அப்படி ஒரு பிரச்சனையே கிடையாது. ஆனா இது திட்டமிட்டு எழுப்பப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற வார்த்தை உங்கள்கிட்ட வரமாட்டேன். சாதாரண பிரச்சனை. ஆனா இந்த சாதாரண பிரச்சனை எப்படி தமிழ்நாடு அளவுல பெரிய பிரச்சனையாச்சு, தமிழ்நாடு அளவுல செய்தியாக்கப்படக்கூடிய அளவுல எப்படி இது ஆச்சுன்னு சொன்னா இங்கே திட்டமிட்டு அது நடத்தப்பட்டிருக்கிறது, இங்கே திட்டமிடப்பட்டிருக்கிறது அப்படிங்கறத எல்லா இடத்துலயும் நீங்க பதிவு பண்ணுங்க. பெரியவர்கள், தாய்மார்கள் எல்லாரும் நீங்க பதிவு பண்ணுங்க. முதலிலே தாக்கப்பட்டவர்கள் யார்? சம்பவத்தன்று மாரியம்மன் கோவில் திருவிழா நடக்குது. திருவிழாவுக்கு எதுக்கும் தொடர்பு இல்லை. இது கோயில் திருவிழாவுக்கும் கோவில்ல உள்ள நுழைகிறதுக்கும் அது இந்த பிரச்சனைக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. ஆனா திருவிழா அன்னைக்கு பிரச்சனை. திருவிழா அன்னைக்கு முதல்ல தாக்கப்பட்டவர்கள் யாரு? இருக்க ஊர் மக்கள் சொல்லுங்க, யாரு? முத்தரையர் தரப்பை சேர்ந்தவர்கள் தான் முதலில் தாக்கப்பட்டார்கள் என்றால் சாதாரணமாக கிடையாது. கொலைவெறியோடு அறிவார்கள் கொண்டு குற்ற பின்னணி கொண்ட புதுக்கோட்டை மாவட்டம் காந்தி நகரை சேர்ந்த கூலிப்படை கும்பலால் வெட்டப்பட்டார்கள். இதுதான் உண்மை. இந்த உண்மை
காவல்துறையும் இதை முறையாக கையாளவில்லை. இந்த குற்றச்சாட்டை தான் நாம வைக்கிறோம். ஒருத்தன் கூலிப்படையை கொண்டு வந்து வச்சு ஒரு 50 குடும்பம் இருக்கிற நபர் திட்டமிட்டு திருவிழா நடக்கிற நேரத்தில் இந்த இளைஞர்களை தாக்க வேண்டும், வெட்ட வேண்டும் என்று சொல்லி குற்ற பின்னணி கொண்ட நபர்களை புதுக்கோட்டையிலிருந்து அழைத்து வந்து தங்க வைத்திருக்கிறார். அவர் திட்டமிட்டபடி 7 பேரை வெட்டி இருக்கிறார். எங்க பார்க்கிற இடத்துல தான் வெட்டி இருக்கிறார். ஆனால் இங்க இருக்கக்கூடிய உளவுத்துறை என்ன பண்ணிட்டு இருக்காங்க? உளவுத்துறை என்ன பண்ணிட்டு இருந்துச்சு? வெங்காயம் வச்சுட்டு இருந்துச்சா? என்ன பண்ணுச்சு? உளவுத்துறை வெளியில. உளவுத்துறை வெளியில. இப்ப நாங்களா இருக்கோம்னா ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள், அரசியல் கட்சிகளுடைய பொறுப்பாளர்கள் இன்னைக்கு முதற்கொண்டு நாங்க வடகாட்டுல எத்தனை மணிக்கு அசம்பிள் ஆக போறோம், எத்தனை மணிக்கு பேசுறோம், என்ன பேசுவோம் எல்லாத்தையும் கண்காணிக்கிறீங்க. என்னென்ன நடவடிக்கை, நாளைக்கு எங்க போறோம், நாளைக்கு எத்தனை கல்யாண நிகழ்ச்சி இருக்கு, எத்தனை கல்யாண நிகழ்ச்சியை தலைவர் அட்டன் பண்றாரு, பொறுப்பாளர்கள் அட்டன் பண்றாங்க, எத்தனை ஆர்ப்பாட்டம் பண்றாங்க, போராட்டம் பண்றாங்க, பொதுக்கூட்டம் பண்றாங்க, எல்லா நிகழ்வையும் உளவுத்துறை கண்காணிக்குது. ஒரு குற்ற பின்னணி கொண்ட நபர்கள், குற்றம் செய்வதே தொடர்ச்சியாக தொழிலாக கொண்டவர்கள், அவங்க என்ன பண்றாங்கன்னு கண்காணிக்காம விட்டது யாரோட தவறு? காவல்துறையோட தவறு. முக்கியமாக உளவு பிரிவுடைய தவறு. உளவு பிரிவு இங்க ஸ்திரத்தன்மையோடு இந்த தகவலை மாவட்ட காவல்துறைக்கு அனுப்பி இப்படி ஒரு திட்டமிட்டதோடு இங்க வந்து கூலிப்படையினர் இங்க தங்கி இருக்காங்க, இதை நீங்க கண்காணிச்சு உடனடியா நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லிடலாம். இன்னைக்கு தமிழ்நாடு அளவுல பெரிய பிரச்சனையே இது கிடையாது. அப்ப தடுக்க தவறியது யார்? காவல்துறை. இதுல மேலும் ஒண்ணு, காவல்துறையின் முன்னிலையிலேயே வெட்டப்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான் பெரும் கொடுமையான வேதனையான செய்தி. அதுதான் பெரிய வேதனையான செய்தி. முடிச்சு வச்சுட்டு வெட்ட சொல்லியிருக்காங்க. இன்னும் சொல்றேன், கடைசி வரை டாஸ்மாக் மதுக்கடைகளில் கிடைக்கக்கூடிய மதுபானங்களை அழித்துவிட்டு இன்னமும் இது போன்ற கூட்டத்தில் ஆக்கப்பூர்வமாக பேசாம தண்ணியை போட்டுக்கிட்டு எழுந்து நின்று பேசுனீங்கன்னா 50 குடும்பம் இல்ல 10 குடும்பம் இருக்கிறாங்க கூட உங்களை ஓட ஓட வேண்டிய நல்லா தெரிஞ்சுக்கணும். ஆக்கப்பூர்வமாக சிந்தியுங்கள் அன்பிற்குரியவர்களே, அருமை பெரியோர்களே, ஆக்கப்பூர்வமாக சிந்தியுங்கள். எப்படி இந்த பிரச்சனை வந்தது, எப்படி இந்த பிரச்சனை திட்டமிட்டு உருவாக்கப்பட்டது, எதற்காக உருவாக்கப்பட்டது, இது நாள் வரை இல்லை, உருவாக்கப்பட்டது எதற்கு? உங்களுக்குள்ள கேள்வி வரணும். சும்மா வெறுமன பிரச்சனை நடந்துச்சு, வழக்காச்சு, அதை எதிர்க்கிறோம், அதுல இருந்து வெயில்ல எடுத்துட்டு வர்றோம், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு இல்ல. ஏன் இதை உருவாக்கி இருக்காங்க, ஏன் இதை உருவாக்கி இருக்காங்க அப்படிங்கறத நாம புரிஞ்சுக்கணும். இதுவரை மத்திய தமிழகம் என்பது அமைதி பூங்கா. உங்களுக்கு தான் தெரியும், மத்திய தமிழகம்னா திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை இந்த உள்ளிட்ட பகுதிகள் எல்லாமே முத்திரையர்கள் அடர்த்தியாக வாழக்கூடிய பகுதி. அதே போல முத்திரையர்கள் எங்கெல்லாம் வாழுகிறார்களோ ஆங்காங்கே பட்டியல் பிரிவில் இருக்கக்கூடிய ஷெட்யூல் காஸ்ட் என்று சொல்லப்படக்கூடிய பட்டியலில் 77 சாதி இருக்கு. நல்லா தெரிஞ்சுங்க, பட்டியல் பிரிவுனா வெறும் பறையர் மட்டுமோ, வெறும் தேவேந்திர உலக வேளாளர் மட்டுமோ, வெறும் அருந்ததியர் மட்டுமோ கிடையாது. அதுல 77 சாதிகள் இருக்கிறார்கள். 77 சாதியை பட்டியல் பண்ணி இந்த சாதிக்கெல்லாம் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் அப்படின்னா ஷெட்யூல் காஸ்ட் அதை வச்சிருக்காங்க. சலுகைகள் வழங்குவதற்கு அவருக்கான உரிமைகளை வழங்கி காலங்காலமாக அடக்கப்பட்ட, நசுக்கப்பட்ட, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு உரிமைகளை வழங்க வேண்டும் என்று ஒவ்வொரு குரூப்பா பிரிச்சு வச்சிருக்காங்க. இப்ப ஷெட்யூல் காஸ்ட்ல 77 பேர் இருக்காங்கன்னா எம்பிசி மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் அப்படிங்கிற பட்டியல்ல ஒரு 108 பேரை வச்சிருக்காங்க. பிற்படுத்தப்பட்டோர் பட்டியல்ல அதே போல ஒரு 136 பேரை வச்சிருக்கான். ஒரு சாதிகள், இதெல்லாம் சொல்றதுதான் சாதிகள். இப்ப இதுல இந்த 77 சாதி இருக்கு பாருங்க, ஷெட்யூல் காஸ்ட். இந்த 77 சாதியில ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டா தமிழ்நாடு அளவில் அல்ல, இந்திய அளவில் அது பேசு பொருளா ஆகும். ஆனா மித்த சாதியெல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டா அது பேசு பொருளாவே ஆகாது. அதனால அரசாங்கம் யாரை பார்த்து பயப்படும் நல்லா தெரிஞ்சுங்க. ஒரு அரசாங்கம் இருக்கிறது என்று சொன்னால் அரசியல் ரீதியாக ஒரு குரூப்பாக இருக்கிறவர்களை, அணி திரண்டு இருக்கக்கூடியவர்களை
ஒன்றாக சேர்ந்து வாக்களிக்கக்கூடியவர்கள் தான் அரசாங்கம் பார்த்து பயப்படும். அப்படி ஒன்றாக சேர்ந்து வாக்களிக்கக்கூடியவர்கள் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா பட்டியல் பிரிவில் இருக்கக்கூடியவர்கள் தான் ஒன்றாக சேர்ந்து வாக்களிக்கக்கூடியவர்கள். அரசாங்கம் நல்லா கவனிங்க. நீங்க ஒரு பிரச்சனைய அடியிலிருந்து நுனி வரை அணுகாத வரை அந்த பிரச்சனையை வேறும் நேரடி மண்ணோடு அழித்து ஒழிக்க நம்மளால முடியவே முடியாது. அதனாலதான் இந்த விவரங்கள்லாம் உங்களுக்கு நான் இப்ப சொல்றேன். எந்த சாதியெல்லாம் ஒன்றாக திரண்டு வாக்களிக்கிறதோ அந்த சாதியை பார்த்து அரசாங்கம் பயப்படும். அப்படி ஒன்றாக திரண்டு வாக்களிக்கக்கூடிய சமூகமாக இருக்கக்கூடியது இன்னைக்கு பட்டியல் பிரிவில் இருக்கக்கூடிய சாதிகள். அதாவது பறையர் சமூகம் ஒன்றாக சேர்ந்து வாக்களிக்கும். தமிழ்நாடு அளவுல அவங்க கட்சியை சார்ந்த தலைவருக்கு ஒரே ஒரு இடத்துல சீட்டு கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணும்? தமிழ்நாடு முழுக்க ஒன்றாக சேர்ந்து பறையர்கள் எல்லாம் அந்த தலைவருக்கு எந்த கூட்டணி சீட்டு கொடுத்தோ அதே கூட்டணிக்கு வாக்களிப்பார்கள். ஒருவேளை அந்த சமூக மக்களுடைய உணர்வுகளை ஆளுகிற அரசாங்கமோ இல்ல எதிராக இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளோ முன்படுத்திட்டார்கள் என்று சொன்னால் அதே வேளையில அவர்களை எதிர்த்து தமிழ்நாடு முழுக்க ஒன்னா நிற்பாங்க. அப்படி நிற்கக்கூடிய பட்டியல் பிரிவினரை பார்த்துதான் அரசாங்கம் பயப்படுது. அதனால என்ன பண்ணுது? இங்க வடநாடு பிரச்சனையில வட மாவட்டங்கள்ல தொடர்ச்சியாக வன்னியருக்கும் பறையருக்கும் சண்டை. இங்க இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாம் தெரியும். ஓரளவு செய்தித்தாள்களை வாசிக்கக்கூடியவர்களுக்கு தெரியும். வன்னியர்களுக்கும் பட்டியல் பிரிவில் இருக்கக்கூடிய பறையர் சமூகத்தை சார்ந்தவர்களுக்கும் ஆங்காங்கே பிரச்சனை நடந்து கொண்டுதான் இருக்கு. அதனால பல வழக்குகள் பதியப்பட்டிருக்கிறது. இப்படி வழக்கு பதியப்படுவதனால் வன்னியருக்கும் பறையருக்கும் பிரச்சனை இருப்பதனால் அங்க சிலருக்கு அரசியல் ஓடிக்கொண்டிருக்கிறது. எங்கெல்லாம் பிரச்சனை இருக்கிறதோ அங்கே அந்த பிரச்சனையை மையப்படுத்தி வன்னியர் சார்ந்த சமூக தலைமையும் சரி பறையர் சார்ந்த சமூக தலைமையும் சரி அவர்களுடைய அரசியலை நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். அங்கே வட மாவட்டத்திலே வலுவாக இருக்கிறார்கள் அந்த பிரச்சனையை வச்சு. ஆனா மத்திய தமிழகத்துல அது போன்ற அரசியல் சக்திகளால கால் ஊன்ற முடியவில்லை. அதான் கவனிச்சுக்குங்க. இங்க அது மாதிரி எந்த பிரச்சனையும் இல்ல. அதனால அவர்களால கால் ஊன்ற முடியவில்லை. அதனால எதிர்ச்சியா நடக்கக்கூடிய இந்த மாதிரி சின்ன பிரச்சனைகளையும் ஊதி பெரிதாக்கி அரசியல் செய்கிறார்கள். நல்லா தெரிஞ்சுங்க. எதுக்காக இங்க பிரச்சனை உருவாச்சு உங்களுக்கு புரியுதா? வட மாவட்டத்துல தொடர்ச்சியா பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கு. பறையருக்கும் வன்னியருக்கும் நடந்துகிட்டு இருக்கு. அங்க பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கிறதுனால அந்த பிரச்சனையை மையப்படுத்தி சில அரசியல் கட்சிகள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள், தங்களுடைய அரசியலை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா மத்திய தமிழகத்துல வலுவாக அதுபோல அவர்களால் அரசியல் செய்ய முடியவில்லை. காரணம் என்னவென்று சொன்னால் முத்தரையர்கள் சகோதரத்துவத்துடன் வாழ்பவர்கள். அவன் யாரையும் துன்புறுத்த மாட்டான். நீங்க வட மாவட்டத்திலையும் தென் மாவட்டத்திலையும் பாத்தீங்கன்னா அம்பேத்கர் சிலை கூண்டுக்குள்ள இருக்கு. வட தமிழகத்தை எடுத்துக்கொண்டால் அம்பேத்கர் சிலையோ பெரியார் சிலையோ கூண்டுக்குள் அடைக்கப்பட்டிருக்கும். தென் மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் அம்பேத்கர் சிலையோ பெரியார் சிலையோ கூண்டுக்குள் அடைக்கப்பட்டிருக்கும். ஆனால் மத்திய தமிழகத்திலே பெரியாரின் சிலையும் அம்பேத்கர் சிலையும் எந்த கூட்டுக்குள்ளும் அடைக்கப்பட்டிருக்கிறது. காரணம் இங்கே வாழக்கூடிய முத்தரைய சமூக மக்கள் சகோதரத்துவத்தோடு வாழ்வார்கள். இங்கே இருக்கக்கூடிய மக்கள் இன்னொன்னையும் சொல்ற கேட்டுங்க. வட தமிழகத்திலையும் தென் தமிழகத்திலையும் ஆணவ படுகொலைகள் அதிகமா நடக்குது. காதல் திருமணம் செஞ்சானா அந்த பெண்ணை பெற்றவர்களால அந்த பையன் வீட்டு தரப்புல இருந்து கொலை செய்யப்பட்டு ஆணவ கொலைகள் நிறைய நடக்குது. ஆனா மத்திய தமிழகத்துல அது போன்ற ஆணவ கொலைகள் கிடையாது. காரணம் இந்த சமூகம் சகோதரத்துவத்தோடு வாழக்கூடிய சமூகம். இப்படி இருப்பதனால்தான் இங்க மத்திய தமிழகத்துல பெரியார் சிலையோ அம்பேத்கர் சிலையோ எந்த சாதி தலைவர் சிலையா இருந்தாலும் சரி எந்த அரசியல் இயக்க தலைவர் சிலையா இருந்தாலும் சரி காரணம் முத்தரைய சமூகம். அப்படி இருக்க சமூகத்தை ஒரு வன்முறை சமூகமா மாத்துறான். என்ன பேசினாங்க? பிரச்சனை நடக்கும் போது ஆதிக்க சமூகம் பிரச்சனை பண்ணிருச்சு. என்ன பேர் வைக்கிறான் முத்திரையர்களுக்கு? ஆதிக்கவாதிகள். ஆதிக்கவாதிகள் பட்டியல் பிரிவுகள் வாழக்கூடிய பகுதியில போய் அடிச்சு உடைச்சிட்டான், உடைமைகளை சேதப்படுத்திட்டான், வீட்டை தீயிட்டு கொளுத்திட்டான். இந்த பார்முலா வட மாவட்டத்தில் வெற்றி பெற்ற பார்முலா. நல்லா கேட்டுங்க. வீடு தீ வச்சு கொளுத்துறது, காரை உடைக்கிறது, வீட்டை அடிக்கிறது,
இதெல்லாம் எங்கே அனுதாபங்களை தேடி கொடுத்தது? வட மாவட்டத்திலே குறிப்பிட்ட சாதியினருக்கு அனுதாபங்களை தேடி கொடுத்தது. அதே பார்முலாவை எங்க கொண்டு வந்து பயன்படுத்தலாம்? மத்திய தமிழகத்தில் பயன்படுத்தலாம். அதுதான் ஃபர்ஸ்ட் வேங்கை வயல், அடுத்து இங்க வடகாடு. இங்க பயன்படுத்தி பார்த்தா அது எப்படா ரொம்ப காலமா சர்வீஸே இல்லாத, ரொம்ப காலமா பயன்பாட்டே இல்லாத, ஆளே இல்லாத குடிசையை பார்த்து கொடுத்தா முத்தரையர் ஆள் இல்லாத குடிசையை கொடுத்ததால என்ன பண்ணுவான்? போற பக்கம் கோவம் வந்தா எந்த குடிசையா இருந்தாலும் பார்த்து கொடுத்துட்டு போயிடுவான். உண்மை தானுங்களே? கோவம் வந்துச்சுன்னா 50 பேர் 100 பேர் உள்ள நுழையிறான்னா எந்த குடிசையை பாக்குற குடிசையை ஆள் இருக்கா இல்லைன்னு கொடுத்துட்டு போவான். அது எப்படி பார்த்து பல வருடங்களா பயன்படுத்தாத குடிசையை பார்த்து அதுல ஆள் இருக்காங்களா இல்லையான்னு பார்த்து கொடுத்திருக்கான். ஆள் இல்லாத குடிசையை மட்டும் பார்த்து கொடுத்திருக்காங்க. எப்படி ஏனென்று கேட்டால் அந்த குடிசையை கொடுத்தனோடனே அந்த தெருவை சார்ந்தவன் தான். இந்த உண்மையை எந்த ஊடகம் பேச மாட்டான். முதல்ல நீ யோகிதமா இருந்தா ஏன் இந்த பிரச்சனை நடக்க போகுதுன்னு எந்த அரசியல்வாதியும், எந்த ஊடகவியலாளரும், எந்த தலித்திய செயல்பாட்டாளரும் பேசல. 7 பேர் வெட்டுப்பட்டு முத்தைய சமூகத்தை சார்ந்தவன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தானே, அவனை வெட்டியது யாரா அப்படின்னு அவனும் பேசல. அவனா வெட்டிட்டானா? இல்ல அருவா இங்க இருந்தாலும் பறந்து வந்து வெட்டுப்பட்டுருச்சா? அதை எந்த ஊடகவியலாளரும், எந்த தலித்திய செயல்பாட்டாளரும் பேசல. முதல் முறையாக கூலிப்படையினரை கொண்டு வந்து வெட்டவும் தான் அடுத்த பிரச்சனை நடக்குது. அந்த பிரச்சனை பெருசு இல்ல. குடிசையை கொடுக்கிற அளவுக்கு தான் இங்க ஈவு இறக்கப்பட்டவர்களாக முத்திரைகள் இல்லை. இதுதான் உண்மை. குடிசையை கொடுக்கிற மாதிரி இருந்தா இன்னைக்கு மத்திய தமிழகத்தில் இருக்க அத்துணை குடிசைகளும் எரியும். ஆனா குடிசையை கொடுக்கிற சாதியில நாம பிறக்கல. ஏன்னா இன்று வரை குடிசையில வாழக்கூடிய சாதியாக இந்த சாதி இருக்கு. தஞ்சாவூர் மாவட்டத்துல குடிசையில வாழக்கூடிய சாதியா தான் இருக்கு. இன்னும் புதுக்கோட்டை மாவட்டத்திலே குடிசையில வாழக்கூடிய சாதியா இந்த முத்திரை சாதி இருக்கு. இன்னைக்கு பேசப்படுற தலித் என்று பேசப்படுகிற பழைய சமூகத்திலிருந்து கூட வீட்டுக்கு ஒரு அரசாங்க ஊழியர் இருக்கிறாங்க. ஆனா அந்த முத்திரை சமூகத்தில் இல்ல. வீட்டுக்கு ஒரு அரசாங்க ஊழியர் பழைய சமூகத்தில் இருக்காங்க. நான் இன்னொன்னு கேட்கிறேன், 60களில் இருந்து ஷெட்யூல் காஸ்ட பிரிச்சு வச்சிருக்கீங்க. ஷெட்யூல் காஸ்டுக்கு நிறைய பொருளாதார முன்னுரிமை கொடுக்குறீங்க, இட ஒதுக்கீடு கொடுக்குறீங்க, எல்லாமே கொடுக்குறீங்க. இப்படி கொடுத்தும் இன்னமும் அவன் குடிசையில வாழ்றான்னு அந்த அரசாங்கம் என்ன மைத்தியில போச்சு? குடிசையை கொடுத்தா நீ சொல்ற ஓம் பாணிக்கே வர்றேன். நான் குடிசையை கொடுத்தனான்னு சொன்னேன். அந்த தெருவுல ஒரு குடிசை இருந்திருக்கு. நீ 60களில் இருந்து அவர்களுக்கான சிறப்பு கவனம் செலுத்துற. ஒவ்வொரு அரசாங்கம் வந்தாலும் நாங்களும் தான் பட்டியல் பிரிவுக்கு காவலர்னு சொல்றீங்க. இப்ப இருக்கக்கூடிய ஐயா முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய அரசாங்கம் கூட நாங்க தான் பட்டியல் பிரிவுடைய காவலர்னு சொல்றீங்க. அவங்களுடைய நன்மைக்காக இயங்குறதுக்கு நிறைய அரசியல் கட்சியும் இருக்கு. இத்தனை அரசியல் கட்சி இருந்தும், இத்தனை தனி கவனம் செலுத்தியும் இன்னுமே குடிசை இருக்கேப்பா. அப்ப எங்க பிரச்சனை இருக்கு? அரசாங்கத்திலேயும் பிரச்சனை இருக்கு. எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு வழியை யார் மீது போடுறான்? ஊமை சனங்களாக. நல்லா கவனிச்சுங்க, இந்த சமூகம் ஊமை சமூகமாக இருக்கிறது. தமிழர் தேசம் கட்சி, வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கம், சமநீதி போராளி அண்ணன் கே செல்வகுமார் என்ற ஒரு தலைவர் மட்டும் இல்லைன்னு சொன்னா இந்த சமூகம் இன்னைக்குமே தன்னுடைய குரலை வெளிப்படுத்தக்கூடாது, வெளிப்படுத்த முடியாத சமூகமா இன்று வரை இருக்கிறோம். இன்னைக்கு இந்த ஊமை சனங்களுடைய உரிமை குரலா யார் இருக்கா? சமநீதி போராளி அண்ணன் கே செல்வகுமார் இருக்காங்க. அதனாலதான் இன்னைக்கு போலீஸ் வரக்குள்ள அவங்க இந்த விஷயத்த வெளியில வேற மாதிரி பேச முடியும். இங்க நாம பேசுற விஷயம் நம்ம சொந்தங்கள்கிட்ட பேசுறோம், உங்களுக்கு புரியுற மாதிரி, உங்களுக்கு போய் சேர்ற மாதிரி தான் நான் பேச முடியும். இதே கடைவீதியில பேசினா எவனுக்கு போய் சேர்க்கணும் அவனுக்கு போய் சேர்ற மாதிரி என்னால பேச முடியும். அப்படி பேசணும்னா என்ன ஆகும்? தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கினுடைய நிலை எப்படி ஆகும் காவல்துறைக்கு தெரியும். அதனாலதான் என்ன பண்ணுது? ஒரு வலுவான தலைமை வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கம், தமிழர் தேசம் கட்சி இந்த ஆர்ப்பாட்டத்தை அறிவித்திருக்கிறது. எப்படியாவது ஆர்ப்பாட்டத்தை விலக்கிக் கொள்ளுங்கள், உங்களுடைய கோரிக்கை என்ன, அதை செய்து தருகிறோம் வர்றான். வேற எந்த பையன் துண்டா பையன் எவன் அறிவிச்சாலும் நல்லா கிடைக்கும்னா 1000 சங்கம் இருக்கு, 88 சங்கம், 100 சங்கம் இருக்குங்கிறான். யார் இங்க ஆர்ப்பாட்டம் அறிவிச்சாலும் காவல்துறை அதை பத்தி சட்டம் பண்ணாது. நல்லா கேட்டுங்க, சட்டையே பண்ணாது. அதனால ஆர்ப்பாட்டம் கத்திருப்பான், 10 பேர் 20 பேரை கத்திருப்பான். என்ன கத்தணும்னு அவனுக்கு தெரியாது. எங்க பேசணும், எதை பேசணும், யாருக்கு வலிக்கிற மாதிரி பேசணும்னு அவனுக்கு தெரியாது. அதனால அவனை பற்றி கவலை கொள்ள மாட்டார்கள். சரியான தலைமை, வலுவான தலைமை வரும்போது மட்டும்தான் காவல்துறை பயந்து இருக்கு. முதல் முறையா தாக்கப்பட்டது முத்திரையர்கள். யாரும் எவருமே பேசல. எங்க எத்தனையோ கட்சிகள் நம்முடைய வாக்குகளை வாங்குறாங்க.
அதிமுக வாங்குது, திமுக வாங்குது, இன்னும் பிற அரசியல் கட்சிகள் அத்தனை கட்சிகளும் நம்முடைய வாக்குகளை வாங்குறாங்க. எந்த அரசியல் கட்சியில இருந்தாவது முத்திரைகள் மீது எந்த தவறும் இல்லையா? அங்க ஒரு சுமூகமான சூழல் நிலவணும். முதல் தடவை முத்திரையர்கள் தான் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் அந்த உரிய சிகிச்சை அளிக்கணும். அவர்களை தாக்கியவர்கள் யாருங்கிறத கண்டுபிடிச்சு அந்த கொலை குற்றவாளிகள், பின்னையில் இருக்கக்கூடிய கொலை குற்றவாளிகள் மீதும் நடவடிக்கை எடுக்கணும். அதே போல பட்டியல் பிரிவு மக்கள் தாக்கப்பட்டிருந்தாலும் அவர்களை தாக்கியவர்கள் யாருன்னு உண்மையான குற்றவாளிகளை கண்டறிந்து வழக்கு போடணும். எந்த அரசியல் கட்சியாவது பேசிச்சா? யாராவது இந்த நியாயத்தை சொன்னானா? எடுத்தோடனே எல்லாம் என்ன சொன்னாங்க? வடநாளில் நடந்த பிரச்சனைக்கு பட்டியல் பிரிவினை தாக்கியவர்கள் மீது வழக்கு, ஆதிக்க சமூகத்தின் மீது வழக்கு போட்டு உள்ள தள்ளுங்க. நீங்க ஓட்டு போட்டீங்களே திமுகவும் அதுதான் செஞ்சிச்சு, நீங்க ஓட்டு போட்டீங்களே அதிமுகவும் அதான் செஞ்சு, எல்லா கட்சிகளும் அதுதான் செஞ்சிச்சு. இன்னும் ஒரு மணி மேல 9:30 மணிக்கு பிரச்சனை நடக்குது. 1 மணிக்கு ஒரு அமைச்சர் வந்து பாக்குறாரு. யார பாக்குறாரு? நீ எல்லாத்தையும் சமமா பார்த்துருந்தீங்கன்னா இன்னைக்கு பேச போறதே இல்லை. சட்டத்துறையினுடைய அமைச்சர், அப்போதைக்கு அவரு சட்டத்துறைக்கு அவர் அமைச்சரா இருக்காரு. உடனடியா வந்து பட்டியல் சமூக மக்களை மட்டும் பார்த்துருக்காரு. நல்லா தெரிஞ்சுக்கங்க, பட்டியல் சமூக மக்கள் நமக்கு எதிரியே கிடையாது. எந்த இடத்துலயும் நம்ம அந்த மாதிரி பேசியதும் கிடையாது. எந்த இடத்துலயும் முத்திரையருடைய உரிமையை பறிக்கக்கூடியவர்கள் கிடையாது. முத்திரையருடைய உரிமையை பறிப்பவன் எவனா இருந்தாலும் அவனை தோல் இருக்கிறதுல எங்களுக்கு எந்த தயக்கமும் கிடையாது. ஆனா தலித் மக்கள் எந்த இடத்திலையும் முத்திரையருடைய உரிமையை பறித்தது இல்லை. ஆனால் இங்கே தலித் மக்கள் பகலை காய்களாக தூண்டி விடப்படுகிறார்கள். ஒரு சில கட்சியை வளர்க்கக்கூடிய, சில கட்சியை இங்க காலூன்ற வைக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே இயங்கக்கூடிய சில பொறுப்பாளர்களால் இங்கே சாதிய வன்முறை திட்டமிட்டு கட்டமைத்து விடப்படுகிறது. அது நல்லா தெரிஞ்சுக்கலாம். ஆதிக்கம் எந்த சாதியில் இருந்தாலும் ஆதிக்கம் தான். ஆதிக்கம் என்பது அந்த ஆதிக்கத்திற்கு சாதி கிடையாது. இன்னும் சொல்ல போனா முத்திரையர்களே கூட ஆதிக்கவாதி இருப்பான். அவங்களை நாம எப்பவுமே சேர்த்துக்கிட்ட கிடையாது. அவங்களை ஒதுக்கிதான் வைப்போம். அவங்களுக்கு போதிய அறிவுரைகளை வழங்குவோம். ஆதிக்கம்னா என்ன? தன்னை மேலானவனாகவும் இன்னும் பிற சாதிகளை தன்னை விட கீழானவன் நினைக்கிற என்னவா இருப்பான்? மனநோயாளியா இருப்பான். நம்ம மனநோயாளிலாம் கிடையாது. யாரையாவது மேல கீழே நினைச்சது அது வரைக்கும் இந்த சாதி யாரையும் மேலே கீழே நினைச்சதே கிடையாது. வட மாவட்டத்துல இன்ன வரைக்கும் இரட்டை கொலை முறை இருக்குங்க. ஒரே டீ டம்ளர்ல டீ குடிக்க முடியல வட மாவட்டத்துல. தென் மாவட்டத்துல ஒரே டீ டம்ளர்ல டீ குடிக்க முடியல. இங்க அப்படி ஏதாவது பிரச்சனை இருக்கா? திட்டமிட்டு அங்க அந்த ஊர்ல வேங்கவேல் பக்கத்துல இருந்துச்சு. என்ன ஊர் இது? அங்கதான் இறையூர்லதான் முதல்ல அதுவும் திட்டமிட்டு உருவாக்குனாங்க. கடைசியில அதே போச்சு, திட்டமிட்டு உருவாக்கணும்னு போச்சு. அப்போ இவங்க என்ன பண்றாங்க? சில பேர் இந்த சமூகத்தை தட்டி விடுறாங்க. அப்ப தட்டி விடுறதுனால என்ன நடக்குது? இங்க ஒரு சமூக போராட்டமே வெடிக்குது. முத்திரையர்களுக்கும் பறையர்களுக்கும் பிரச்சனை. தட்டி விடுறாங்க. முத்திரையர்களுக்கும் பறையர்களுக்கும் பிரச்சனை என்ன ஆகுது? திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, மற்ற எல்லா மாவட்டங்கள்லயும் இந்த பிரச்சனை போய் சேருமா சேராது? அப்ப எதிராளியே ஆக்கப்படுவானா? ஆக்கப்பட மாட்டாங்க. அப்படி ஆக்கினா இங்க சட்டம் ஒழுங்கினுடைய நிலைமை எப்படி இருக்கும்? இதை எந்த அரசியல் கட்சியும் யோசிக்கிறது. பொதுவாக பட்டியல் பிரிவினர் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். பட்டியல் பிரிவினர் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். எப்பெல்லாம் தாக்குனா? சும்மா இருக்கவங்க யார் தாக்குனது? எப்படி தாக்கப்பட்டார்கள்? அதை பத்தி யாருமே பேசல. ஆதிக்கம் யார் செய்தாலும் ஆதிக்கம் தான். இன்னும் நான் ஒருபடி மேலே போய் சொல்கிறேன். இங்கே ஆதிக்கவாதிகளாக அறியப்பட வேண்டியது முத்திரைய சமூக இளைஞர்கள் 7 பேரை வெட்டினானே அந்த சமூகத்தை சேர்ந்தவன் தான் ஆதிக்கவாதி. இங்கே முத்திரைய சமூகம் ஆதிக்க சமூகமே கிடையாது. முதலில் வெட்டியவன் எந்த சமூகத்தை சார்ந்தவன்? எந்த சமூகத்தை சார்ந்தவன்? பறையர் சமூகத்தை சார்ந்தவன். புதுக்கோட்டை காந்தி நகரில் இருக்கக்கூடிய குற்றம் செய்வதையே தொழிலாக செய்யக்கூடியவன், கூலிப்படையை சார்ந்தவன் தான் வெட்டினான். நீங்க உண்மையிலேயே ஆதிக்கம் செலுத்தக்கூடியவன் அவன் தான். பேசணும்னா அத்தனை அரசியல் கட்சியில யார பேசியிருக்கணும்? யார பேசியிருக்கணும்? அவனை பேசியிருக்கணும். எவனாவது பேசினானா? ஏன்டா புதுக்கோட்டை எங்கடா இருக்கு, வடகாடு எங்கடா இருக்கு, அங்க காந்தி நகர்ல இருந்து ஆளை கொண்டு வச்சு இங்க எதுக்கடா அவன் வெட்டலாம் அப்படின்னு யாராவது ஒருத்தர் கேட்டிருந்தா அவங்கள நியாயவாதின்னு சொல்லலாம். ஆனா யாருமே கேட்கல. ஒரு படத்துல சொல்லுவான் பாத்தீங்களா, குத்துனது நண்பனா இருந்தா என்ன டைலாக் அது? செத்தா கூட சொல்லக்கூடாதா? செத்தா கூட சொல்லக்கூடாது. அடிச்சது தலித்தா இருந்தா செத்தா கூட சொல்லக்கூடாது.
என் தலித்துல ஆதிக்கவாதியே இருக்க மாட்டாங்க. இன்னொன்னு சொல்றேன், நல்லா தெரியும் அன்பிற்குரிய இளைஞர்களே, தலித் என்பது பறையர் சமூகத்தினுடைய இன்னொரு பேராக மாறி போனது இந்த திராவிட சாக்கடை அரசியலினால. அண்ணல் புரட்சியாளர் அம்பேத்கர் தலித் என்ற சொல்லை உருவாக்கிய போது தலித் என்பதற்கான அர்த்தம் அத்துணை ஒடுக்கப்பட்ட உரிமை மறுக்கப்பட்ட சமூகத்திற்கான அடையாளம் என்பது தலித். யாருக்கெல்லாம் உரிமை மறுக்கப்படுகிறதோ, யாரெல்லாம் ஒடுக்கப்படுகிறார்களோ, யாரெல்லாம் உரிமை இழந்து நிற்கிறார்களோ அத்துணை சமூகத்திற்கும் பொதுவான பெயர் தான் தலித். ஆனா இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, தலித்னாவே பறையர் அப்படிங்கிற பல்லர் சக்கிலியர் அவங்க கூட தேவேந்திர வேளாளர் வெளியே வந்தாங்க. அருந்ததிகளை குறிக்கக்கூடிய சொல்லா, பறையரை குறிக்கக்கூடிய சொல்லாக தலித் என்ற சொல்லை மாற்றிவிட்டார்கள். ஆனா என்ன, அண்ணல் அம்பேத்கர் கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்தால் அவங்க என்ன செஞ்சிருக்கணும்? உண்மையிலே இங்க நடந்த பிரச்சனை நாம இருக்குன்னு வச்சுக்கிறேன். தமிழர் தேசம் கட்சி இருக்குன்னா, தமிழர் தேசம் கட்சி ஏதாவது ஒரு பிரச்சனை, நீங்களே இப்ப ஒரு பிரச்சனை, வடநாட்டுல ஒரு பிரச்சனை, தஞ்சாவூர்ல ஒரு பிரச்சனை, புதுக்கோட்டை மாவட்டத்துல மற்ற பகுதிகளில் ஏதாவது ஒரு பிரச்சனை சொன்னீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய பொறுப்பாளரை வைத்து தீர விசாரிப்போம். யார் மேல சரி, யார் மேல தவறு, பாதிக்கப்பட்டவன் யாரு, பாதிப்பை ஏற்படுத்தியவன் யாருன்னு நாம போராட்டத்தை நடத்துவோம். அல்லது மற்ற எந்த சமூகமா இருந்தாலும் பாதிக்கப்பட்டிருந்தா ஆர்ப்பாட்ட போராட்டத்தை நடத்துவோம். என்னைக்குமே தவறு செய்த முத்தரையர் சமூகத்திற்கு ஆதரவாக ஆர்ப்பாட்ட போராட்டத்திலே நாம் இறங்கியது கிடையாது. முத்தரையர் சமூகம் ஒரு இடத்துல தவறு பண்ணிட்டான், ஆனாலும் அந்த தவறை நாம பூசி மொழிகி அவங்க தவறு செய்தவர்களுக்கு ஆதரவாக நாம் என்னைக்கும் ஆர்ப்பாட்டம் பண்ணது கிடையாது. தர்மத்தின் வழியில தான் இன்னைக்கு வரைக்கும் நின்றிருக்கோம். ஆனா புதுக்கோட்டையில கடந்த மாதம் நடந்த ஆர்ப்பாட்டம் என்ன மாதிரியான ஆர்ப்பாட்டம் உங்களுக்கு நல்லா தெரியும். தவறு செஞ்சவன் யாரு, முதல்ல வெட்டவன் யாரு, நீங்க சொல்ற தலித் தானே. அந்த தலித்தை நீங்க ஏன் கண்டிக்கல? நீங்க பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் நிக்கிறவனா இருந்தா என்ன பண்ணிருக்கணும்? என்ன பண்ணிருக்கணும்? முத்தரையர் சமூகத்தின் பக்கம் நின்றுல. உண்மைதானுங்க. அண்ணன் திருமாவளவன் அவர்களை இன்று வரை அவருடைய உழைப்பை நாங்கள் அங்கீகரிக்கிறோம், மதிக்கிறோம். ஒரு சக அரசியல் தலைவராக, அரசியல் கட்சியினுடைய பொறுப்பாளராக நாம என்ன பண்றோம்? அங்கீகரிக்கிறோம். உங்களுக்கு எல்லாம் கூட இதுல மாற்று கருத்து இருக்கலாம். அப்படி பார்க்கக்கூடிய ஆட்கள் கிடையாது. தமிழர் தேசம் கட்சி ஆட்கள் 30 வருட காலம் உழைத்திருக்கிறார். 30 வருட காலம் பல நெருக்கடிகளை சந்தித்திருக்கிறார். ஆனால் நான் பொது சமூகத்தினுடைய அரசியல் தலைவர், நான் பொது அரசியல் தலைவர், பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் நிற்கக்கூடிய தலைவர் அப்படின்னு சொல்ற அவரு இந்த வடகாடு பிரச்சனையில என்ன பண்ணாரு? பாதிப்பை ஏற்படுத்திய மக்கள் பக்கம் தான் நின்றார். நடுநிலைமை தவறிவிட்டார். பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் அவர் நிற்கிற இந்த பகிரங்கமான குற்றச்சாட்டை நாம் வைக்கிறோம். அப்ப என்ன, நீங்க எதுக்குள்ள சுருங்குறீங்க? சாதிய வட்டத்துக்குள்ள சுருங்குறீங்க. இன்னும் நான் பறையர் சங்கத்தினுடைய தலைவர் தான் என்று நீங்கள் சொல்ல வருகிறீர்களோ அப்படிங்கிற ஐயம் தானே சொல்லணும். அரசியல் கட்சிக்கு இதை சொல்ல வேண்டிய கடமை நம்மளுக்கு இருக்குல்ல. விசிகா அனைவருக்கும் பொதுவான கட்சிங்களா? ராமநாதபுரம் மாவட்டத்துல முத்தரையர் சமூகத்திலிருந்து விசிகா பொறுப்பாளர் இருக்காங்க. தெரியுமா உங்களுக்கு? அனைத்து சமூகத்திலிருந்து எங்களுக்கு பொறுப்பாளர் இருக்காங்கன்னு சொல்றாங்க. இன்னும் சொல்ல போனா எந்த ஊர் அது? புதுக்கோட்டையில ஆர்ப்பாட்டம் பண்ணீங்க, உங்க ஏரியாவில் ஆர்ப்பாட்டம் பண்ணீங்க, அறந்தாங்கில தலித் சமூகத்துக்கு பிரச்சனைன்னு சொல்லி, பறையர் சமூகத்துக்கு பிரச்சனை என்று சொல்லி வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கம், தமிழர் தேசம் கட்சி இணைந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுது. ஆவடையார் கோயில விடுதலை சிறுத்தைகள் கட்சியோடு இணைந்து ஆர்ப்பாட்டம் செய்கிறோம். எந்த நேரத்திலையும் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக களத்திலே நாம் நிற்கிறோம். சாதி பார்க்காமல் நிற்கிறோம். ஆனால் சாதி பார்க்காமல் நிற்க வேண்டிய தலைவர் வடகாடு பிரச்சனையில சாதியை பார்த்து நின்று விட்டார். சொந்த சாதிக்காக நின்று விட்டார். என்னைக்கு நாம அப்படி இருக்க மாட்டோம். இன்னும் சொல்ற கேட்டீங்க, இன்னொரு சம்பவத்தை சொன்னா உங்களுக்கு மிகப்பெரிய வியப்பாக இருக்கும், ஆச்சரியமாக இருக்கும். திருவள்ளூர் மாவட்டத்துல ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு பையன் பேசினான். திருவள்ளூர் மாவட்டத்துல திருத்தணிக்கு பக்கத்துல 50 குடும்பம் முத்தரையர், 150 குடும்பம் பறையர். அந்த முத்தரையர் சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த பறையர் சமூகம் வசிக்கக்கூடிய பகுதியின் வழியாக தான் பிணத்தை எடுத்துக்கொண்டு சுடுகாட்டுக்கு செல்ல வேண்டும். சுடுகாடு அந்த வழியில தான் இருக்கிறது. இன்று வரை என் ஊர் வழியா பணத்தை எடுத்துட்டு போக கூடாதுன்னு அடிச்சு உடைக்கிறான். சுடுகாட்டுக்கு போக விட மாட்டேங்கிறான். அவங்க இன்ன வரைக்கும் ஆத்து வாரியில புதைச்சுக்கிட்டு இருக்காங்க. பல முறை மாவட்ட ஆட்சியரிடம் முறையிட்டிருக்கிறார்கள். பல அரசு அதிகாரிகளை சந்தித்து விட்டார்கள். எல்லாமே பண்ணிட்டாங்க. தீர்வு கிடைக்கல.
பறையர் சமூகம் என்ன பண்றாங்க? முத்தரையர் சமூகத்தை சார்ந்த பணத்தை தங்கள் தெரு வழியாக எடுத்து போக கூடாதுன்னு சொல்றான். அண்ணன் திருமாவளவன் தான் இதுக்கு ஒரு நியாயத்தை சொல்றாங்க. நீங்க பொது சமூக தலைவர் தானே, நீங்க பொது சமூகத்திற்கான தலைவர் தானே, பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் தான் நான் நிற்பேன் என்று சொல்கிறீர்கள் தானே. இந்த உலகத்தில் நடுநிலை என்பது ஒன்று கிடையாது, பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் நிற்பதுதான் நடுநிலை என்று சொன்னீர்களே. அப்படி நடுநிலையாக இருக்கணும்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் நீங்க என்ன பண்ணிருக்கணும், என்ன பண்ணணும்? இந்த செய்தியின் வாயிலாகவே நான் சொல்றேன், திருவள்ளூர் மாவட்டத்துல பறையர் சமூக குடியிருப்பின் வழியாக ஒரு பாதையை ஏற்பாடு பண்ணி கொடுத்து முத்தரையர் சமூகத்தினுடைய பிணத்தை அது வழியாக கொண்டு போச்சுட்டீங்கன்னா உங்களுடைய அரசியல் வாழ்க்கையை இன்னும் வெற்றிகிறவர்களாக இந்த முத்தரையர்கள் இருப்பார்கள். இப்ப இது ஆதிக்கம் இல்லையா? இங்க 5 முறை 7 முறை முத்தரையர் சமூகம் தான் அடிக்கிறான், உதைக்கிறான், கோயிலுக்குள்ள விடமாட்டேங்கிறான், இன்னும் எக்ஸ்ட்ரா இல்லையா, கோயிலுக்குள்ள விடமாட்டேங்கிறான், சண்டை போட விடமாட்டேங்கிறான், துண்டு போட விடமாட்டேங்கிறான், இல்லாத பிரச்சனை எல்லாம் சொல்லியிருங்களே. இதுக்கு என்ன சொல்ல போறீங்க தலித்திய செயல்பாட்டாளர்களா? திருவள்ளூர் மாவட்டத்தில் இன்னமும் முத்தரையர் சமூக பிணத்தை பறையர் சமூகம் வாழ்கின்ற இடத்தின் வழியாக கொண்டு போக முடியலையே. இதற்கு தலித் சமூக செயல்பாட்டாளர்கள் என்ன சொல்ல போறீங்க? பறையர் சமூகத்தை எதிர்த்தவங்களால பேச முடியுமா? அப்ப ஆதிக்கம் என்பதற்கு சாதி கிடையாது. அது முத்தரையிலும் இருக்கும், கல்லறிலும் இருக்கும், பறையரிலும் இருக்கும், பல்லரிலும் இருக்கும், அருந்தலிலும் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட சர்க்கிள் இருப்பான், அவன் எப்பவுமே அடுத்த சாதியை நோண்டி கொண்டே இருப்பான். ஆனா அந்த ஒருத்தர் கட்டிக்கிறதுக்காக பிரச்சனையை பெருசாக்கணும்னு சொல்லி வடகாட்டுல மாதிரி ஒருத்தன் பாதிக்கப்பட்டது 10வது இருக்கிற குடிசையை அவனே கொடுத்துக்கிட்டு அவனே காரை உடைச்சுக்கிட்டு இதை உடைச்சவன் கூட முத்தரையர் சமூகத்தை சார்ந்தவன் சொல்றான். அதுக்கும் இந்த மாவட்ட நிர்வாகம் அதை ஒண்ணுமே விசாரிக்காம இப்படிதான் பண்ணா. வேங்க வயல்ல எதையுமே விசாரிக்காம முதல்ல சொன்னாங்க, இதை விசாரிங்க, இத பண்ணன அந்த காவலர் தான் சொன்னோம். அதை விசாரிக்காம உடனடியா முத்தரையர் சமூகத்தை சார்ந்த ஒரு பஞ்சாயத்து தலைவரை கைது பண்ணு போறாங்க. முத்தரையர் சமூகத்தை சார்ந்தவர்கள் எல்லாத்தையும் அழைத்து கொண்டு போய் விசாரணை நடத்துறாங்க, குரல் மாதிரி எடுக்கிறாங்க, அவருடைய செல்போனை ஆய்வு செய்யறாங்க, கால் ரெக்கார்டு போடுறாங்க, எல்லாம் பண்ணாங்க. அதுக்குன்னு தனி சிறப்பு புலனாய்வு குழு எல்லாம் போட்டாங்க. கடைசியில சிபிசிஐடிக்கு மாறிச்சு. சிபிசிஐடி வந்தா விசாரிச்சா சொன்னா போயிட்டே இருக்கும். அவங்களுக்கு 10 நாள்லயே விடை தெரிஞ்சு போச்சு யார் பண்ணிருப்பாங்க. ஆனா இதை வெளியிட்டா அரசாங்கத்தில் நெருக்கடி. பறையர் சமூகம் தான் அந்த தண்ணீர் தொட்டியில மலத்தை கலந்தாங்க அப்படின்னு சொன்னா அரசாங்கத்துக்கு பெரிய நெருக்கடி. அது எப்படா சொல்றதுன்னு தெரியாம ஒரு வருட காலத்தை ஓட்டிட்டாங்க. கடைசியா சொல்ல வேண்டிய தேவை வந்துருச்சு, நீதிமன்றத்தில் சொல்லிட்டாங்க, அது செய்தியா வெளியாகிடுச்சு. அப்ப பாதிக்கப்பட்ட இன்னும் வரையும் இழிவை சுமந்துகிட்டு இருந்தானே முத்தரையர், எல்லா இடத்துலயும் சொல்றான் முத்தரையர் தான் தண்ணி தொட்டியில கலந்துதான், மலத்தை கலந்துதான். அப்ப இது நாள் வரை இழிவை சுமந்து கொண்டு திரிந்த முத்தரையர் மக்களுக்கு என்ன தீர்வு? வடகாட்டிலையும் அதான். நீங்க வேணா நாங்க நியாயத்தோடு நேர்மையோடு சொல்றோம், வடகாட்டில் நடந்த சம்பவத்துக்கு சிபிசிஐடி விசாரணை கொடுங்க, சிபிசிஐடி விசாரணையை மாத்துங்க. 45 பேர் மேல வழக்கு போடுறீங்களே, நியாயமா அதெல்லாம் காவல்துறைக்கு இங்க வர்றதுக்கு யோக்கியது இல்லை. மீடியாவில் எடுத்து போட்டுவாங்க, மீடியாவில் எடுத்து போட்டுவானா இங்க வரமாட்டாங்க. நாங்க நினைச்சோம்னா ரோட்டிலே உட்கார்ந்து உங்களை வர வைக்க முடியும், கைதுதான் பண்ணுவாங்க, கைதுதான் பண்ணுவாங்க, ஒண்ணும் பண்ண முடியாது. 45 மேல எப்படி 45 பேர் மேல எப்படி வழக்கு போட முடியும்? 45 பேர் போய் அந்த தெருவு அடிச்சானா அதுக்கு என்ன உங்கள்ட்ட ஆதாரம் இருக்கு? போதுமான ஆதாரங்கள் என்ன இருக்கு? ஒண்ணுமே இருக்காது. இந்த வழக்கு நீதிமன்றத்தில் நிக்கவே நிக்காது. உண்மையிலே நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஒரே தலைமையினுடைய சக்தி என்ன அப்படிங்கறத அமரன் விஷயத்துல உணர்ந்து. வலுவான தலைமை யார்? இந்த முத்தரையர் சமூகத்திற்கான வலுவான அரசியல் தலைமை யார் அப்படிங்கறத அமரன் விஷயத்துல நீங்க உணர்ந்து. அமரன் கட்சியினுடைய பொறுப்பாளர், கட்சியினுடைய பொறுப்பாளரை இரவு 1 மணிக்கு கைது பண்ணாங்க. 1 மணிக்கு தானையா? 1:30 எனக்கு ரூபதி வாய்ஸ் ரெக்கார்டு போட்டுருக்காங்க. 1 மணிக்கு கைது பண்றாங்க. 1:30 அந்த நேரத்திலையும் பாருங்க, தூங்குறவங்களை டிஸ்டர்ப் பண்ணாரு, வாய்ஸ் ரெக்கார்டா போறான் நம்ம தம்பி ரூபதி. ஆனா அமரனை கைது பண்ணாங்க ஒரே வழி. நான் 5:30 மணிக்கு அதை பாக்குறேன், பார்த்துட்டு தலைவர் சொல்றாங்க அவங்க அம்மா அமைச்சிட்டாங்க தலைவர். இதுதான் விஷயம். உடனடியாக யார்கிட்ட பேசணும், எங்க பேசணுமோ, எந்த அழுத்தத்தை கொடுக்கணுமோ யார்த்தையும் போய் பறித்து பேசல. தயவு செஞ்சு அமரனை விட்டுருங்க. தயவு செஞ்சு எந்த அமைச்சர்களையுமோ யாருக்கு எந்த அரசியல்வாதிகளும் போய் தயவு செஞ்சு விட்டுருங்கலாம் பேசல. ஆர்ப்பாட்டத்திற்கும் போராட்டத்திற்கும் தயாராக இருங்கள், சாலையை மறிப்பதற்கு தயாராக இருங்கள், இந்த சமூகத்திற்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு எதிராக போராட தயாராக இருங்கள் அப்படின்னு.
அப்படின்னு சொன்னோம். நீங்க போராட தயாராக இருந்தீங்க. எதை வச்சு தயாரா இருந்தீங்க? நமக்கு பின்னாடி தமிழகம் முழுக்க இயங்கக்கூடிய தமிழர் தேசம் கட்சி என்ற ஒரு மாபெரும் இயக்கம் இருக்கிறது அப்படிங்கிற பெருமித போராட்டம் என்ன பண்ணாங்க? இந்த மாவட்ட நிர்வாகம் அரசாங்கம் மணிந்தது 11 மணிக்கு அவன ராஜா மாதிரி வெளியிட்டாங்க. யாரால முடியும்? இது தமிழர் தேசம் கட்சியால மட்டும்தான் முடியும். ஒரே தலைமை 88 சங்கம் சொல்றான். நாங்க கிராம மக்களால சேர்ந்து ஆர்ப்பாட்டம் பண்றோம். அவங்களை எல்லாத்தையுமே கேட்கிறேன். எல்லாருமே எனக்கு பெரிய அண்ணன் தம்பி எல்லாமே சித்தி பெரியம்மா எல்லாம் உறவுங்க, அக்கா தங்கச்சி எல்லாம் உறவுங்க தான். உங்களை எல்லாத்தையும் கேட்கிறேன். கிராம மக்களா சேர்ந்து ஆர்ப்பாட்டம் பண்றேன்னு சொல்லுங்க. கிராம மக்கள் மட்டும் சேர்ந்து ஆர்ப்பாட்டம் பண்ணலாம். இந்த வழக்குல இருந்து ஏதாவது ஒரு துரும்ப அசிச்சிருக்க முடியுமா? அவரா கேட்கிறேன்னு நினைக்கிறாங்கம்மா. இது நிரசனம். எல்லாமே நல்லா கேட்டீங்க. ஒரு கிராமத்தால அந்த கிராம தலைவரை அழுத்தம் கொடுக்க முடியும். ஒரு கிராமத்துல இருக்கக்கூடியவங்க அந்த கிராமத்தினுடைய தலைவருக்கு தான் அழுத்தம் கொடுக்க முடியும். ஆனா தமிழகத்தை ஆளுகிற அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுக்கணும்னா நீங்க எல்லாம் தமிழகம் தழுவிய ஒரு அமைப்போடு தொடர்புல இருக்கணும். இந்த பிரச்சனைங்கிறது ஏன் தெரியுமா பயப்படுறானா? முன்னாடி சொன்ன மாதிரி ஏன் பட்டியல் சமூகத்துக்கு ஒரு பிரச்சனை பயப்படுறானா? உடனடியா கிளாஸ் ஆகும், உடனடியா பயம் ஆகும். தேசிய அளவுல பேசுவான். நாடாளுமன்றத்துல, இந்திய நாடாளுமன்றம் டெல்லியில பேசுவான், தமிழக சட்டசபையில பேசுவான். ஆனா முத்திரையர்கள் மேல தினந்தோறும் வெட்டப்படுறான். சமீபத்துல கூட 2 மாசத்துக்கு முன்னாடி கந்தரவப்பட்டையில ஏண்டா ஆடு திருடலன்னு கேட்டவன வெட்டிக்கலாம். காதல் திருமணம் பண்ணி ஒரு சிறுமியை கற்பழிச்சவன கொண்டு போய் அவன் போலீஸ்ல ஒப்படைக்கிறான் அடிச்சு. அந்த போலீஸ்ல ஒப்படைச்சவன் யாரோ அவனை பார்த்துருந்து அவன் வெளியில வந்தவனே அவனை வெட்டி கொடுத்தான். முத்திரை சமூகத்தை சார்ந்தவன அவனை வெட்டி கொடுத்தான். அது என்னைக்காவது எங்கேயாவது நியூஸ் ஆயிருக்காங்க? வடநாட்டில் இருக்கவங்களுக்காவது தெரியுமா? மலையூர்ல சமூகம் சார்ந்து இயங்கக்கூடியவர்களுக்கு தெரியுது, தாய்மார்களுக்கு எல்லாம் தெரியாது. ஆனா தலித் சமூகம் அப்படி கிடையாது. இருக்கக்கூடிய கட்ட விரல்ல கால் நகம் உடைச்சா கூட தலித் சமூகத்தை சார்ந்த நபர்களுக்கு காலில் கட்டை விரல் நகம் உடைந்தது அப்படின்னு செய்தி. இது நான் எதுக்கு சொல்றேன்னா, ஒன்றாக சேர்ந்து வாக்களிக்கக்கூடியவர்களுக்கு ஒரு மாதிரியும், பேசுறதுக்கு ஆள் இல்லாம இருக்கக்கூடிய நாதியற்ற சமூகத்துக்கு ஒரு மாதிரியும் இங்க நீதி இருக்கிறது. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க நடந்துக்குங்க. வந்தவன் போனவெல்லாம் உங்களுக்கு அறிவுரை சொல்லுவாங்க, அதெல்லாம் ஏற்காதீங்க. பிரச்சனை நடந்தவங்க யார் முதல்ல போய் பார்த்தது? பார்த்து நான் கூட வந்தா பாருங்க, ஹாய் 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 அப்படின்னு போயிட்டே இருக்கலாம். நாங்களும் பார்த்தோம். ஒரு போட்டோ போட்டு நாளைக்கே ஒரு நியூஸ் பேப்பர்ல எல்லாம் தந்தி அப்படி எல்லா நியூஸ்லயும் நாங்க வளவாடு கோயிலுக்கு பாடுறோம் அப்படின்னு போட்டு போறாங்க. ஏன் இங்க பேசிட்டு இருக்கோம்? பட்டியல் சமூகம்னா என்ன? பட்டியல் சமூகத்துல எத்தனை சாதி இருக்கு? இந்த சாதி மட்டும் இல்ல, யார் முதல்ல வெட்டினா அதை ஏன் அந்த ஊடகங்கள் எல்லாம் பேசல? ஏன் இந்த நீங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த அரசியல்வாதிகள் எல்லாம் பேசல? யார் இது வலுவான தலைமை? இதெல்லாம் பேச வேண்டிய காரணம் என்ன? இதெல்லாம் பேச வேண்டிய காரணம் என்ன? தெரியறதுனாலதான் பேசுறோம். உங்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும்னு 88 சங்கம் இருக்குன்னு சொன்னீங்க பாருங்க. 88 சங்கமும் உங்களை யாராவது பார்த்துருப்பாங்க. யாரும் பார்க்காமலாம் இருக்க மாட்டாங்க. பார்த்துட்டு மட்டும் போயிருப்பாங்க. யார் வேணாலும் பார்க்கலாம். பார்க்கிற எல்லாத்தாலையும் தீர்வை ஏற்படுத்தி கொடுக்க முடியாது. உண்மையிலேயே பிரச்சனை நடந்தவனே தொடர்பிலே இருக்கும். அவன் பேசுகிற சின்ன பையன் நீங்க அவரை மதிக்கல, வழக்க கொடுங்கப்பா நாங்க பார்த்தோம். ஒரு பிசிஆர் ஆக்ட்ல எத்தனை நாள்ல ஒருத்தனை உள்ள வைக்கலாம்? ஒவ்வொன்றுக்கும் ஒன்று இருக்கு. ஒருத்தர் நார்மல் கொடுங்காயம் ஏற்படுற மாதிரி கையில பெருக்காப்புலன்னா இவரை கையில வெட்டிடுறேன், தலைக்கு கீழே வெட்டுறேன்னு வைங்க. எல்லாத்துக்குமே 506 Part 2 IPC தான். தலைக்கு கீழே எங்கனா வெட்டினாலும் சரி. நாம்சி 7 நாள் தான் அதிகபட்சம். நல்ல அட்வொகேட் நல்ல வாதத்தன்மை உள்ளவங்களா இருந்தா என்ன பண்ணுவோம்? சட்டம் தெரிஞ்சவங்களா இருந்தா 7 நாள்ல வெளியே கொண்டு வந்துடலாம். தலைக்கு கீழே வெட்டினவங்கள நாம்ஸ். தலைக்கு மேல இந்த தோள்பட்டைக்கு மேல வெட்டிட்டீங்கன்னா 307 கொலை முயற்சி, கொலை பண்ற நோக்கத்தோட வெட்டிட்டீங்கன்னு. அப்ப அது கொஞ்சம் அதிகப்படியான நாட்கள் ஆகும். 20 நாள் 15 நாள் 20 நாள் ஆகும். நல்ல வாதத்திறமை உள்ள வக்கீல். அதே போல பிசிஆர் ஆக்டுக்கு அதிகபட்சம் சென்சிட்டிவான பிரச்சனை, அதிகபட்சம் 25 நாள். நான் வக்கீல குறை சொல்றேன்னு நினைக்காதீங்க. நீங்க சட்டத்தை அணுகிய முறையை நான் குறை சொல்றேன். நான் எக்ஸ்ஆர்ஒய் அட்வொகேட் யாரா வேணாலும் இருக்கட்டும், அவங்களோட தொழில் தர்மத்துல நான் தலையிடல, அங்க என்ன நடந்திருக்கும் தெரியாது. ஆனா நீங்க நீதியை அணுகிய விதம் தவறு.
நாங்களாம் எடுத்திருக்கோம். ஒரே தடவையில 8 பேர் மேல குண்டாசு பண்ணாங்க. நான் உட்பட நான் பாட்டுல சிவனையன்னு தூக்கிட்டு வந்தோம் கார்ல. ராமநாதபுரத்துல செயற்குழுவை முடிச்சுட்டு ராமநாதபுரத்துல அலோ அலோன்னு சொன்னீங்கன்னா இங்க வந்து அலோ ராமநாதபுரம் எல்லாம் விடுமா அவர் கொஞ்சம் வீரன் உள்ள போயிருக்காரு. அப்படிதான் இருப்பார். அவருக்குள்ள வீரங்கிற டாஸ்மார்க் சரக்கு உள்ள போயிருக்கு. அதனால அவர் அப்படிதான் இருப்பார். ஐயா உட்காருங்க. அவரை மாதிரி தினந்தோறும் நாங்க சந்திச்சிருக்கோம். தினந்தோறும் சந்திச்சுட்டு இருக்கோம். அவரை மாதிரியான ஆட்கள் இந்த சமூகத்திலிருந்து இது போன்ற நபர்களை கலைஞர் எடுக்கும் போதுதான் சமூகம் சரியாகும். போன வருடமா ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து செயற்குழு நல்லா கவனிக்கமா செயற்குழு முடிச்சுட்டு இரவு நேரத்துல 12 மணிக்கு வர்றோம். இந்த அரசாங்கத்தை நாங்கள் எதிர்த்து கேள்வி கேட்கிறோம். இந்த முத்திரையர் மக்களுக்கு ஆதரவாக இது போல இந்த முத்திரையர் மக்கள் இங்க எப்படி பாதிக்கப்பட்டீங்களோ இது மாதிரி தமிழகம் முழுக்க இந்த முத்திரையர் மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்கிற போது எந்த சமரசமும் இல்லாம காவல்துறை சொன்னா கேட்கறது இல்ல, அரசாங்க நிர்வாகம் சொன்னா கேட்கறது இல்ல, நேரடியா போய் களத்துல நிக்கிறவங்க ஒரே காரணத்துக்காக என்ன தெரியுமா பண்ணா, நைட்டு 12 மணிக்கு என்னை அரெஸ்ட் பண்ண வந்து என் கூட வண்டியில வந்த 8 பேரையும் சேர்த்து அரெஸ்ட் பண்றான். என்ன தெரியுமா போடுறான்? எந்த வழக்கும் போட முடியாது. நாங்க எந்த 2ஆம் நம்பர் தொழிலும் பண்ணல. மண் கடத்த மாட்டோம், செம்மண் கடத்த மாட்டோம், மணல் கடத்த மாட்டோம், சரக்கு விற்க மாட்டோம், கஞ்சா விற்க மாட்டோம், வேற எந்த 2ஆம் நம்பர் தொழிலும் பண்ண மாட்டோம். அப்படி பண்ணனா அந்த வழக்க போடலாம். எதுவுமே போட முடியாது. ஆனா புடிச்சிட்டோம். என்னடா வழக்கு போடுறதுன்னு பார்த்து இவர்கள் பயங்கர ஆயுதங்களை வைத்திருந்தார்கள். அருவா, கத்தி, இவர்கள் பயங்கர வெடிகுண்டுகளை வைத்திருந்தார்கள். அப்படின்னு நைட்டு 12 மணிக்கு எங்களை அவங்க பிடிச்ச மாதிரி வழக்கு போடுறாங்க. 8 பேர் மேல குண்டாசு. ஒரே மாசம். குண்டர் தடுப்பு சட்டம்னா 1 வருஷத்துக்கு வெளியில வர முடியாது. குண்டர் தடுப்பு சட்டம் போட்டா அதோட நாம்ஸ் 1 வருஷத்துக்கு அவங்களை தடுப்பு காவல்ல வைக்கணும். தலைவர் சமநீதி போராளி அவர்கள் 8 பேருக்கு போடப்பட்ட குண்டர் தடுப்பு சட்டத்தை ஒரே மாசத்துல உடைச்சு கொண்டு வந்து காமிச்சாரு. நீங்க ஒரு பிசிஆர் ஆக்ட, ஒரு வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை எங்களை நம்பி கொடுக்க மாட்டேன். ஒரு வன்கொடுமை தடுப்பு சட்டம் சாதாரண வழக்கு, உடைமைகளை சேதப்படுத்தியதா எக்ஸ்ட்ரா ஒரு வழக்கு போட்டுருவாங்க. அதனால நீங்க தலைமை மீது நம்பிக்கை வையுங்கள். எல்லாரும் மஞ்சத்தூர் போன்றவங்க எல்லாம் தலைவர் கிடையாது. இந்த சமூகத்தை உண்மையும் நேர்மையுமாக நேசிக்கக்கூடியவர் தான் இந்த சமூகத்தினுடைய தலைவர். யார் சொன்னால் அரசாங்கம் திரும்பி பார்க்கிறதோ அவர்தான் உங்களுடைய சமூக தலைவர். அப்படி யார் சொன்னா அரசாங்கம் திரும்பி பார்க்கும்? சமநீதி போராளி கே செல்வகுமார் சொன்னாதான் அரசாங்கம் திரும்பி பார்க்கும். அப்ப நீங்க எல்லாம் யாரோட இருக்கணும்? தமிழர் தேசம் கட்சியோட இருக்கணும். யார் வேணாலும் வாங்க, எல்லாத்தையும் வரவேற்க உத்தேசமா வாங்க, வந்து எங்களோட இன்னும் போட்டோ எடுத்துக்கலாம், எடுத்துக்கலாம் போங்க. நாங்க அரசியல் களத்துல தமிழர் தேசம் கட்சியோட தான் நாங்க நிற்போம். அவங்கதான் எங்களுக்கான உரிமைகளை பெற்றுக் கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு ஆணித்தரமா நீங்க சொல்லுங்க. அன்னைக்கு இந்த சமூகத்திற்கு விடுதலை கொடுப்போம். இது போல பிரச்சனைகள் எல்லாம் சுமூகமாக கையாண்டலாம், இன்னும் பேசலாம். நாங்க இதுக்கு முன்னாடியே விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களை சந்தித்திருக்கிறோம். நிறைய நட்பு ரீதியான பேச்சுவார்த்தை எல்லாம் ஓடி இருக்கு. அதுக்காக நியாயத்தை என்னைக்கும் புலந்தளித்து போட முடியாது. நிறைய பேர் பேசலாம், நீங்க வேற சமூக தலைவர்கள் எல்லாம் போய் சந்திக்கிறதுனாலதான் அவன் எல்லாம் நம்மளை அடிக்கிறாங்க. இல்லைன்னா மட்டும் மனப்பானா? இல்லைன்னா என்ன பண்ணுவான்? வேற சமூக தலைவர்களை இன்னைக்கு தமிழகம் முழுக்க உள்ள அத்துணை சமூக தலைவர்களையும் அத்துணை அரசியல் கட்சி தலைவர்களையும், ஏன் இந்த பாரதியுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்தித்தனுடைய விளைவுதான் இன்னைக்கு முத்திரை என்ன அத்தனை அரசியல் கட்சியும் பேசலாம். பேரரசர் பெருமிடல் முத்திரையுடைய 1350வது சதய விழாவுக்கு வராத அரசியல் கட்சி தலைவரே இல்லை. நல்லா தெரியுமாங்க, 10 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் பேரரசர் பெருமிடல் முத்திரையருக்கு மாலை போடுறதுக்கு நாதி இருக்காது. ஒரு அரசியல் கட்சி தலைவர் வரமாட்டான். நடந்து முடிந்த சதய விழாவில் எல்லா பயிலும் வர்றான். எப்படி வந்தான்? தலைவர் அவருடைய நட்பு. யார் இந்த சமூகத்திற்கு நட்பு சக்தி, யார் இந்த சமூகத்திற்கு எதிரான சக்தி, இதை தெளிவாக சொன்னார். ஒரு குடும்பத்தினுடைய தலைவன் தான்
ஒரு குடும்ப தலைவனாக இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்திற்கு தலைவன் யார்? தகப்பன். அந்த தகப்பன் தான் அந்த குடும்பத்திற்கு நண்பன் யார், எதிரி யாருன்னு சொல்லணும். அது போல இந்த சமூகத்தினுடைய தலைவன், இந்த சமூகத்திற்கான தகப்பன், தாய்மானவன், அண்ணன் சமநீதி போராளி இந்த சமூகத்திற்கு எதிரி யார், நண்பன் யாருன்னு சொல்லியிருக்காங்க. அந்த நட்பு உருவானது அத்துணை தலைவர்களையும் சந்திச்சதுனாலதான் இன்னைக்கு அரசியல் களத்துல நாம பேசப்படுறோம். இதெல்லாம் உருவாக்கிட்டு ஒட்டு மொத்தமா வடகாட்டுல இந்த வழக்கு விடுதலை பெற வரையும் களத்துல தமிழர்கள் சந்திக்கும். எந்த வழக்கு? இந்த பிசிஆர் வழக்கு. இதோட இல்ல, நாம 3 கோரிக்கைகளை முன்னிறுத்திருக்க பாத்தீங்களா? இனிமே இருக்கக்கூடிய 27 பேரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. மற்றும் பலர்னு போட்டிருக்காங்கல்ல, அதுல யார வேணாலும் கண்ட மேனிக்கு நீங்க கைது பண்ணக்கூடாது. வழக்குல இருந்து உண்மையான குற்றவாளிகள், உண்மையிலேயே அவன் குற்றம் செஞ்சிருக்கான் அப்படின்னு போதிய ஆதாரம், சண்டை நடக்கும்போது எப்படியும் 4 பேர் 5 பேர் சண்டை போட்டிருப்பான். அதெல்லாம் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. இங்க இருந்து 4 பேர் அடிச்சானா அங்க இருந்து 4 பேர் அடிச்சிருப்பான். அதே மாதிரி ஒரு 4 பேர் 5 பேர்னா போதிய ஆதாரங்களை வச்சு வழக்கு போடு. இந்த பிரச்சனைக்கே சம்பந்தம் இல்லாத ஆட்கள் மேல வழக்கு போடாத இப்படிங்கிற கோரிக்கையெல்லாம் முன்னிறுத்திருக்கோம், வலியுறுத்திருக்கோம். நிச்சயம் இது வெற்றி பெறும் வரை நாம களத்துல நிற்போம். நீங்க தமிழர் தேசத்தோடு நில்லுங்கள் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. அடுத்தபடியாக சமநீதி போராளி அண்ணன் கே சிவகுமார் அவர்கள் விளக்கி வருகிறார்கள். எங்களுடைய அழைப்பை ஏற்று ஆர்ப்பாட்ட களத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய கிராம பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கும் வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பிலும் தமிழர் தேசம் கட்சியின் சார்பிலும் உங்களை வரவேற்று 2000 குடும்பம் இருக்குமா வடகாட்டுல? ஐயா பெரியவங்க சொன்னாங்க 2000 குடும்பம் இருக்கும். ஒரு வீட்டுக்கு ஒருத்தர் வந்தா எவ்வளவு பேர் இங்க வந்திருக்கணும்? மண்டபத்துக்குள்ளதான் இப்ப ஒரு 500 இருந்து 700 பேர் இருப்போம். ஆர்ப்பாட்ட களத்துக்கு நான் வந்தப்ப எவ்வளவு பேர் இருந்தோம்? 200 பேர் இருந்தோம். போருக்கு போகும்போது அப்படியே போயிட்டு அதுல இருந்து பின் வாங்குறது மிகப்பெரிய தந்திரம், போர் தந்திர முறையா. சிப்பாய் எல்லாம் கரெக்டா நின்று இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த போர்க்களத்துல இந்த தளபதி அந்த ரோட்ல உட்கார்ந்து இருப்பான். ஞாபகம் வச்சுக்கோங்க. யாரை பார்த்தும் பயப்பட மாட்டேன், என்ன நம்பி என் குடும்பம் கிடையாது, வாழ்நாள் முழுக்க இந்த முத்தரைய சமூக மக்களுக்காக நீ சிறையில கிடக்கணும்டா அப்படின்னு அரசாங்கம் விரும்புச்சுன்னா என் வாழ்நாள் முழுக்க நான் சிறையில கிடப்பேன். நாம வச்சு உங்களுக்கான பிரச்சனை இங்க ஒரு பிரச்சனை நடக்குது. எத்தனையோ அமைப்பு வரட்டும், நாம வரோம். இங்க போலீஸ் தடுக்குதான். போலீஸ் என்ன பண்ணிருக்கு? நீங்க ஆர்ப்பாட்டத்தை கலைங்க போங்கன்னு சொல்லியிருக்கு. அதை தாண்டி நம்ம சட்டத்தில் சில போலீஸ் இருக்காங்க. அவங்க எல்லா கட்சியிலும் இருப்பாங்க. திமுகவில் இருக்கலாம், அதிமுகவில் இருக்கலாம், பிஜேபியில் இருக்கலாம், காங்கிரஸ்ல இருக்கலாம். அவங்க சொல்லியிருக்காங்க போகாதீங்க. நம்ம சமூக பெண்களை ஒரு நடுத்தரத்துல வச்சு மானபங்கப்படுத்தினா கூட எனக்கு ஒரு ரோஷம் வராதுன்னு சொன்னா, நீ முத்திரையிலே கிடையாதுன்னு நான் சொன்னேன். முத்திரையிலே கிடையாது. 2000 பேர் வர வேண்டிய இடத்துல 700 பேர், அது மண்டபத்துக்குள்ளதான் வந்தோம். அவங்க 100 குடும்பம் தான். அவங்க சமூக தலைவர்கள் எவ்வளவு பேரை திரட்டாங்க? குறைஞ்சபட்சம் ஒரு 1500 பேரை திரட்டாங்க புதுக்கோட்டை மண்ணில். யாரை பார்த்து பயப்படுவான்? தமிழகத்தினுடைய முதல்வர் யாரை பார்த்து பயப்படுவார்னு சொன்னார். யாரெல்லாம் தமிழகத்திலே ஒரு பெரும் கூட்டத்தை வைத்திருக்கிறார்களோ அவரை பார்த்து மட்டும்தான் பயப்படுவான்.
நமக்கு பெரும் கூட்டம் இருக்கு. ஆனா அது வீதிக்கு வராது, வீதிக்கு வந்து போராடாது. வந்துருவோம் உங்களெல்லாம் காலை தொட்டு கும்பிடுற தாய்மார்கள, காலை தொட்டு வணங்குறவங்கள. அமரனை வெளியெடுத்தது செல்வகுமாரோ தமிழர் தேச கட்சியோ இல்ல, அமரனோட அம்மா. காலையில 5:30 மணிக்கு போன் அடிக்கும் போது அந்த அம்மா சொன்ன வார்த்தையை மட்டும் கேளுங்க. எப்பா தம்பியை பிடிச்சிட்டு போட்டாங்கப்பா, ஏமா தகவல் வந்துருச்சுமா நான் பாத்துக்கிறேமான, எப்பா 9 மணிக்கு நான் ஒரு 200 பேர்த்தோட ரோட மறிக்க போறேன்ப்பா. அந்த வீரத்தாய் உதிர்க்கிற வார்த்தை பாருங்க, சாலை மறியல் பண்ண போறோம்பா. அம்மா பண்ணுங்கம்மா, மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பொறுப்பாளர் நாங்க வந்துருவோமா, என்னன்னு பாத்துக்கலாமா. அந்த வார்த்தை மற்றவங்களாம் என்ன பண்ணுவாங்க, பிள்ளைய பிடிச்சிட்டு போயிட்டான் அவனை போவாதன்னு சொன்ன கேட்டானா சாதி போய் நைட்டு 1 மணிக்கு கொண்டு போயிட்டானு புரட்சியில் இருப்பாங்க. அவன் வெளியே வந்த பிறகு அந்த அம்மா வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்தது, ஏன்டா சும்மா கட்சி சாதின்னு அலையிறேன்னு அவனை கேட்பேன். இல்லம்மா ஐயா ரொம்ப நல்லவர்னு சொல்லுவான், என் புள்ள வெளியே வந்தப்ப நான் அதை உணர்ந்தேன்னு சொன்னான். என் புள்ள வெளியே வந்தப்போ அதை நான் உணர்ந்தேன்னு சொன்னேன். அரசியலுக்காக நான் இங்க வரல, ஓட்டு போடுங்கன்னு சொல்ல வரல, என் கட்சியில சேருங்கன்னு சொல்ல வரல. நீ எந்த கட்சியில வேணாலும் இருந்துக்க, அதிமுக, திமுக, பிஜேபி, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், இப்ப வந்திருக்கான நடிகர் விஜய் கட்சி, அதுல வேணாலும் இருந்துக்கங்க. சாமானிய முத்திரையன் பாதிக்கப்பட்ட போது எல்லா கட்சிக்குள்ளையும் தூக்கி தூரப்பட்டு நான் முத்திரையன் அப்படின்னு வீதிக்கு வாங்க, வீதிக்கு வாங்க. அப்பதான் காவல்துறையோ அரசாங்கமோ அடுத்த சாதிக்காரன ஃபீலிங் பண்ணுவானாங்க. ஆரம்பத்திலே செல்வகுமார் களத்துக்கு வந்திருந்தானா ஃபீலிங் பண்ணுவானாங்க. என்ன பெரிய அமைப்பு வச்சிருக்கீங்களா, தமிழ்நாடு முழுக்க ஒரு சாதி அமைப்பு வச்சிருக்கீங்கன்னா என்ன வேணா பண்ணுவீங்களா? நானும் தமிழ்நாடு முழுக்க அமைப்பு வச்சிருக்கேன், என்ன வேணாலும் பண்ணலாமா? எல்லாத்துக்கும் தயாரா இருக்கீங்களா அப்படின்னு அவனை பார்த்து கேட்கிறாங்க. என்ன வேணா பண்ணுவோம். அப்படியான ஒரு சமூகம் அல்ல இது தமிழ்நாடு முழுக்க. அப்படி இல்லை இந்த சாதி. 10 சாதி நம்ம பெரும்பான்மையான இடத்துல இருந்தா கூட அந்த 10 சாதியும் பிரச்சனை வரப்ப யாருக்கிட்ட நீதி கேட்டு வந்து நிற்பான்னா, இந்த முத்திரையன் தான் நீதி கேட்டு வந்து நிற்பான், அவன் தான் தீர்வு கொடுப்பான். இதான் தமிழ்நாடு முழுக்க நடக்குது. இன்னைக்கு இந்த முத்திரையர் மக்கள் மேல சேர வாரி அரைச்சிருக்கான், குடிசையை கொளுத்துகிறார்கள், வேக வகையில மலத்தை கலக்குகிறார்கள். அப்படிப்பட்ட சாதி அந்த தலைவர்கிட்ட சொன்னேன். நம்ம தம்பிங்க சொல்றோம்ல, என்ன நடந்தது இங்க, என்ன நடந்ததோ அது விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவருடைய காதுக்கு எட்டுகிற மாதிரி சொல்லியிருக்கேன். நடந்தது இதுதான். அவங்கதான் இப்படி பண்ணாங்க. முதல்ல அவங்கதான் கத்தியை பயன்படுத்தினாங்க, வெட்டுனாங்க. அப்படிங்கிற தகவலை அங்க நான் கொடுத்துருக்கேன். அவனோட கை கொத்தாச்சுன்னா என் சாதிக்கு ஒரு பிரச்சனைனா என் சாதி கூட தான் நிற்பேன். மானம் கெட்டவர்களே சொல்றான் சிறுத்தர், அவனோட கை கொத்துப்பான். எவனோட கை கொத்தானா நான் யார்? என்னை தலைவனாக உருவாக்கியது யார்? இந்த தாய்மார்களும் இருக்க இளைஞர்களுக்கு இருக்க பெரியோர்கள் தானே. என்ன பெரிய கோடீஸ்வரனா? 10-15 ஏக்கர் வச்சிருக்க விவசாயியோட மகன் பிரிச்சா 5 ஏக்கர் கூட வராது. அவ்வளவுதான், 4 ஏக்கர் 5 ஏக்கர் தான் வரும். அந்த குடும்பத்துல பிறந்துட்டு இந்த சமூகத்துக்காக உண்மையா நாங்க வேலை பார்க்கும் போது ஒரு பெரும் கூட்டத்தை உருவாக்குறோம். இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, பிரச்சனை உங்களுக்கு இந்த கிராமத்துல ஒரு குறிப்பிட்ட பகுதியில இருந்து மட்டும் வர்றது, மற்றவங்க தடுக்கிறது கேவலம். பிரச்சனை நடந்த உடனே கண்ணை மூடிட்டு வீர முத்திரையர் முன்னேற்ற சங்கத்திலையும் தமிழர் தேச கட்சியிலையும் பொறுப்பை ஒப்படைச்சு நீங்க பேசாம இருந்தீங்கன்னா ஒரு போலீஸ் உள்ள வந்து ஆளை எடுக்க முடியாது. செல்வகுமார் உடனே வருவேன். இப்படி யோசிக்கிறாங்க நம்ம பெரியவங்க. குழு போட்டாச்சு, ஓட்டுக்குங்க தப்பு இல்ல, சிறத்தன்மையோட வேலை செய்யுங்கன்னு சொல்றேன்.
நைட்டு 1 மணிக்கு ஏத்துறதுக்கு என் தம்பி கொலை பண்ணானா இல்ல கற்பழிச்சானா? என்ன குற்றம் செய்யலாம்? 1 மணிக்கு போய் ஏத்துறீங்க. என்ன குற்றம் என்னன்னு சொல்லி போலீஸ் ரிப்ளை என்ன கொடுக்குறாங்க? இன்னைக்கும் போய் காவல்துறையில அது அவங்க வேலை. இத காரணம் காமிச்சு ஆர்ப்பாட்டம் பண்றாங்க, வெயில் கொடுக்காதீங்க. அந்த பிரச்சனை நல்லா கேட்டுச்சான். கொலை வழக்குல கூட 90 நாள்ல கட்டி விட்டுறணும். ஆர்ப்பாட்டம் பண்றோம், போராட்டம் பண்றான்ட்டு போயா அப்படின்னு வெயில கொடுத்துருக்கு ரொம்ப பிரச்சனை. இன்னைக்கு பாருங்க. அப்ப என்ன நினைக்கிறாங்க? இவங்க போராடல, ஆர்ப்பாட்டம் பண்ணல, இந்த சமூக மக்களுக்கான ஒரு வலுவான தலைமை இல்ல, இவன் அதிமுக, திமுக, பிஜேபி, காங்கிரஸ் பிரிஞ்சு கிடப்பான், இவனை என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு நீங்க போலீஸ் இறக்கி வச்சுக்கிட்டு ஏதாவது அட்டகாசம் பண்ணீங்க, அதை விட பெரிய பெரிய அட்டகாசத்தை நான் பண்ணிடுவேன். உண்மையாவே அப்புறம் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஆயிடும். காவல்துறைக்கு எச்சரிக்கையா சொல்றேன். உன் பாட்டு விவசாயம் அப்படியே பாத்தீங்கன்னா கேரளா மாதிரி இருக்கும். இந்த வடநாடு கேரளா போயிருந்தீங்கன்னா இந்த மண்ணை பாத்தீங்கன்னா அந்த சூழல்ல இருக்கும். விவசாயத்தை பார்த்துட்டு வீடு உண்டு வயல் உண்டு இருக்கிற ஆட்களை சாதிய மோதலை தூண்டுறான், சாதி போய் குடிசையை கொடுக்குறாங்க, வெட்டுறாங்க. எங்க நடந்திருக்கு இது வரைக்கும்? இந்த வடகாடு காவல் நிலையத்தில் எத்தனை பிசிஆர் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு? அவன் பாட்டுல சிறுபான்மையா அந்த பழைய சமூக மக்கள் இருந்தாலும் அவர்களை நாங்க அண்ணன் தம்பியா பார்த்துட்டு போயிட்டு தானே இருந்தோம். இன்னைக்கு என்ன புதுசா இந்த அரசியல் பண்றதுக்கு இன்னைக்கு நம்மள பகடக்காயா பயன்படுத்துறாங்க. இதெல்லாம் மாறணும்னா தம்பிங்க சொன்ன மாதிரிதான் திரும்ப திரும்ப சொல்றது எலெக்ஷனுக்காக பண்ணல, ஓட்டுலாம் வேணாம், நீ ஓட்டு போடாத. உனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது இந்த மாதிரி யூனிட்டியா என் பின்னாடி நின்று உள்ள போயிருக்க 20 பேர் 65 நாள் கையெழுத்து கோயம்புத்தூர்ல, அது ஒரு 20 நாள், 80 நாள் 90 நாள் ஆச்சுன்னா அவன் அடுத்து சாதியை பத்தி பேசுவான்னு நினைக்கிறீங்க? அடையாப்பா, சும்மா போனோம், இத்தனை நாள் உள்ள கிடந்தோம், பார்க்க நாதி இல்ல, கண்டிஷன் பில் கையெழுத்து இங்க சொல்றேன். கோயம்புத்தூர்ல போய் அவங்க தங்கி கையெழுத்து போடுறதுக்கு அந்த ஒரு பெரிய வீடை எடுத்து கொடுக்க சொல்லியிருக்கேன். சொல்லிட்டாங்கன்னா அந்த வீட்டை ஏற்பாடு பண்ணிடுவேன். அவங்க 20 நாள் இல்ல 30 நாள் கையெழுத்து போட்டாலும் 3 வேளை உணவு ஏற்பாடு பண்ணிடுவேன். அந்த பொறுப்பையாச்சும் என்கிட்ட கொடுங்க. உங்களை கேட்கிறேன், எங்க பெரியவங்களை தாய்மார்களை கேட்கிறேன், அந்த பொறுப்பையாச்சும் என்கிட்ட கொடுங்க. நல்லா சாப்பிட்டு தெம்பாவது வரட்டும். அவன் அதுக்கு 50,000 ஆனாலும் சரி, 1 லட்சம் ஆனாலும் சரி, நான் பாத்துக்கிறேன். கொடுப்பீங்களா அந்த பொறுப்பை? உங்க பிள்ளைங்களை நான் கோயம்புத்தூர்ல பாத்துக்கிட்டுமா ஆள் வச்சு? அதையாவது செய்யுங்க. வழக்கதான் கொடுக்கல, குறைஞ்சபட்சம் அந்த பசங்க போய் தனியா இனிமே இப்ப நடந்துச்சு. எப்படி இப்ப வந்தீங்களோ அவங்களை இவங்களை நம்பாம எப்படி வந்தீங்களோ அது மாதிரி எப்பவுமே வடகாடு ஒரு பொண்ணுதான் பொண்ணு. நீங்க யார வரல, நீங்க வந்தீங்கன்னா உங்களை வரவேற்கிறதுக்கு, உங்களை விரும்புறதுக்கு அங்க நிறைய பேர் இருக்காங்க. நீங்க ஏன் வரலன்னு கிடைச்ச ஒரு பொண்ணு, அது நான் பண்ண தவறுதான். சரி, அவங்க பாக்குறாங்க, கிராமத்தின் சார்பா பார்க்கணும், அதுல போய் நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சோம். 60 நாள் 70 நாள் போயிடுச்சு கையெழுத்து வெயில் கிடைக்கிறதுக்கு. மீதி இருக்கக்கூடிய தம்பிகளை 100% காவல்துறை கைது செய்யக்கூடாதுன்னு இப்போ எழுத்துப்பூர்வமா கொடுக்க போறோம். அவங்க உள்ள வந்தா எஸ்பி உள்ள போய் வேண்டாம், அந்த கூட்டம் நடக்கிற மாதிரி இருக்கு, அது ஒரு சாராருக்கு ஆதரவா போயிடும், நம்ம தயாரா இருக்கோம். அதே மாதிரி வழக்கில் இருக்கக்கூடிய மீதி 24 பேர் அவங்கள குற்றப்பத்திரிக்கைன்னு சொல்லுவாங்க, சார்ஜ் ஷீட்னு சொல்லுவாங்க, அதுல நீக்கணும்னு நம்ம கொடுக்க போறோம். இனிமே காவல்துறையினுடைய தொந்தரவு இருக்காது. காரணம் என்னன்னா, வீர முத்தரையர்கள் இந்த பகுதிக்கு வந்துட்டோம். இந்த கிராமம் இன்னைக்கு ஏவிஐயாவை நான் பார்த்ததே கிடையாது, தெரியுமா உங்களுக்கு? ஏவிஐயாவை நான் பார்த்தது கிடையாது, பேசுறது கிடையாது, கேள்விப்பட்டதுதான்.
பார்த்தவன், அவரால் பலனடைந்தவன், அவரை வச்சு சம்பாதிச்சவனா சைலண்டா போயிட்டான். எங்கேயோ கிடந்த செல்வகுமார் அவருக்கான அந்த பேரணி நடத்துறோம் பாருங்க. இன்னைக்கு கண்டப்பே வருவான். ஓட்டு பொறுக்கி அரசியல்வாதி இந்த சாதியிலே இருக்கான். தேர்தல் நேரம் வந்துச்சுன்னா கட்சி ரிஜிஸ்டர் பண்ண கட்சி இப்பதான் பேரை சொல்லுவான். எவ்வளவு வரலாம். அந்த ஐயாவை பேரரசர் என்னை எடுக்க வச்சாரு அப்படின்னா அவர் ஏதாவது இந்த சமூகத்துக்காக நல்லது செஞ்சிருப்பார். அதனாலதான் வீரமுத்தரையர் முன்னேற்ற சங்கம் அவருடைய அந்த படுகொலை செய்யப்பட்ட நாள முத்தரையர் சமூக மக்களுடைய எழுச்சி நாளா எடுத்து நடத்திட்டு இருக்கோம். இன்ன வரைக்கும் நடத்துறோம், தொடர்ச்சியா நடத்துவோம். அப்படியாப்பட்ட ஒரு மாவீரன் பிறந்த மண்ணில இன்னைக்கு இப்படி ஒரு கேவலமான சூழலை நம்ம உட்கார வச்சது அரசியல். அந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்கக்கூடாது. இந்த ஐயாக்களே இருக்காங்களா, ஏடிஎம்கேல தான் இருக்காங்க. நாங்க ஆட்களை திரட்டுறோம், நீங்க வாங்க. பெரியவங்க பேசுறாங்க என்கிட்ட. பெரியவங்க பேசும்போதுதான் எனக்கு ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. பரவாயில்ல ஐயா, பக்கத்து ஊர் இந்த ஊர் இல்லையா, பக்கத்து ஊர்லாம் சொல்லணும் சொல்லியிருப்பாங்க. இங்க இருக்க வடகாட்டிலேயே 3/4 பேர் வெளியே பக்கத்து ஊர்ல எப்படி வருவாங்க. நம்ம பெரும்பான்மையான சாதி பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய செயலாளர் அந்த கட்சி ராஜா சொன்னார், உங்க சாதி பெரும்பான்மையான சாதி, தேர்தலில் ஓட்டு போடுகிற போது சிறுபான்மை சாதியினர். என்ன சொல்றீங்க? ஆமையா, மக்கள் தொகையில நீங்க அதிகம், ஆனா ஒரு கட்சிக்கு ஓட்டு போடுறதுல நீங்க சிறுபான்மை சாதி, ஒட்டு மொத்தமா சேர்ந்து ஒருத்தருக்கு ஓட்டு போட மாட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க. அதை மாற்றுறதுக்காக தான் தமிழகம் முழுக்க நான் போய்கிட்டு இருக்கேன். தாய்மார்கள் இவங்க பேர்ல ஒரு புகார் மனு கொடுத்துருக்கோம். அந்த சிறகு பத்தியா அவன் வண்டியில போறான் பயப்படுத்துற மாதிரி வரான்னு அம்மா பேர்ல, அமரன் அம்மா பேர்ல ஒரு புகார் இப்ப கொடுக்க போறோம். அடுத்த ஐயா பேர்ல, இவரு பேர்ல வழக்கில் இருக்க மீதி 24 பேரை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யும் போது அதை 24 பேரை எடுத்துடணும் அப்படின்னு ஐயா பேர்ல ஒரு பெட்டிஷன் கொடுத்துருக்கோம். அது இப்ப நம்ம அங்க கொடுத்துட்டு போவோம். இதுக்கு மேல இங்க எதுவும் பிரச்சனை நடக்காது, காவல்துறை அத்து மீறாது. அப்படி மீறிச்சுன்னு சொன்னா தொடர் ஆர்ப்பாட்டம் போராட்டத்தை நடத்துறதுக்கு நான் வடகாடு மண்ணில் வந்து உட்காந்துருவேன். நீங்க எனக்கு சாப்பாடு மட்டும் கொண்டா போதும். நாங்க ஒரு 500 பேர் வந்து உட்காந்துப்போம், நீங்க ஒரு 1000 பேர் என் கூட அந்த ஆர்ப்பாட்டத்தை குறைக்கிறதுக்காக இப்ப பேசிட்டு வேலையை பார்த்தாங்கன்னு வச்சுங்க, செல்வகுமாருக்கு வேற வேலை எந்த வேலையும் கிடையாது. இந்த சமூக பணி தான் என் வேலைய. வடகாடு எனக்கு பழக்கப்பட்ட மண்ணு, வடகாடு எனக்கு அறிமுகமான மண்ணு. எனக்கு ஐயா இதேவினுடைய அந்த குருபூஜையால தமிழகம் முழுக்க எங்களை அறிமுகப்படுத்திய மண்ணு, எங்களை தமிழகம் முழுக்க அறிமுகப்படுத்திய மண்ணு. ஏவி பங்கனுக்கு நாங்க வந்துதான் தமிழகம் முழுக்க இந்த வடகாட்டார ராமேஸ்வரத்து வரைக்கும் கொண்டு போனது வீரமுத்தரையர் முன்னேற்ற சங்கம். ராமேஸ்வரம் முத்தரையர் சமூகத்துக்காக ஒரு சட்டமன்ற உறுப்பினர், ஒரு மினிஸ்டர் அப்படி பேசுவாரு. அப்படி இந்த மக்கள் இவரை எங்க கொண்டு போனோம், நாங்க இவரை தமிழகம் முழுக்க கொண்டு போனோம். இந்த வடகாடு மண்ணும் அவரும் எங்களை இந்தியா முழுக்க பாரத பிரதமரை சந்திக்கிற அளவுக்கு கொண்டு போனது இந்த மண்ணு தான், இந்த பேரணி தான். அதனால என்னைக்கும் உங்களை மறக்க மாட்டேன். உங்க வீட்டு பிள்ளையா இருப்பேன். போலீஸ் சொல்ல உங்களுக்கு வந்தா என் அம்மாவுக்கு வந்த மாதிரி, என் அக்காவுக்கு வந்த மாதிரி, என் சித்திக்கு, என் பெரியம்மாவுக்கு வந்த மாதிரி போலீஸ் சொல்லையால நான் அவதிப்படுறேன். நீங்க அவதிப்படுறீங்கன்னா அது எனக்கு வந்த மாதிரி உடனே வந்து இங்க உட்காந்துருவேன். இதை விட்டு போக மாட்டேன். அது காவல்துறைக்கும் தெரியும். அதனால தைரியமா, சில பேர்லாம் அழுதாங்க தாய்மாரெல்லாம், என் பிள்ளை படிக்கிறான், அங்க இருக்கான் இங்க இருக்கானாங்க, நடந்துருச்சு, தைரியமா இருங்க. முத்தரையர் சமூகத்துல தாய்மார்களுடைய வருகையை தான் நான் ரொம்ப எதிர்பார்த்திருக்கேன். எல்லா பகுதிக்கும் போனா தாய்மார்கள் தான் மிகப்பெரிய வரவேற்பு கொடுக்குறாங்க, தைரியமா பேசுறாங்க. ஆம்பளைங்களாம் அந்த மாதிரி கொடுத்துட்டு எந்திரிச்சு அலோவாங்க. தாய்மார்கள் அப்படி கிடையாது. அதனால நீங்க மன தைரியமா இருங்க. உங்க பின்னாடி என் வாழ்நாள் உள்ளவரை உங்க பின்னாடி வீரமுத்தரையர் முன்னேற்ற சங்கமும்
தமிழர் தேசம் கட்சி நிற்கும். வார்த்தை இல்லை. அதனால நடந்ததெல்லாம் தெரியும். என்ன பிரச்சனை எதனால நம்ம நியாயவாதி நேர்மையானவர்கள். நானும் அப்படித்தான் இருக்கேன். ஆகையால எதுனாலும் பார்த்துக்கலாம். உங்க பின்னாடி நம்ம தம்பிங்க இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இப்ப போகும்போது தாய்மார்கள் தான் அவர் கொடுக்கணும். அந்த அதிகாரிகிட்ட அம்மா கொடுப்பாங்க, நீங்க எல்லாம் கூட போங்க, அங்க நிக்கலாம் கொடுத்துட்டு எல்லாம் கலந்து போவோம். இனிமே எதுவும் நடக்காது. அப்படி நடந்துச்சுன்னா முழு பொறுப்பை நான் ஏற்றுக்கிறேன். நான் இங்க உங்களோட களத்துல நிற்பேன்னு சொல்லிக்கிறேன். நன்றி.